அருள்மிகு பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு இங்கே வீட்டிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றனர். சுவாமிகள் அருளிய தகராலய ரகசியத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் சுவாமிகளுடைய தவம் தொடர்ந்து அமைந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில் பங்குனி உத்திர காட்சிக்கு பிறகு பெருமான் தொடர்ந்து தகராலய ரகசியத்தை சிந்திக்க வைத்திருக்கின்றார். சென்ற முறை சுவாமிகளுடைய தவம் எப்படிப்பட்டது என்பதையும் சிந்தித்தோம். சுவாமிகள் அருளிய நூல்களில் அவர்களுடைய வரிசை முறை சைவ சித்தாந்தத்திற்கு ஒரு எல்லையாக அமைந்தது என்பதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் பெருமானுடைய திட்டம் அமைந்தது என்பதையும் சிந்தித்தோம். அந்த வகையில்தான் என்ன விளங்க வைக்கப் போகிறார், அவருடைய கொள்கை திட்டம் என்ன என்ற அமைப்பில் பெருமானுடைய காட்சி அமைந்தது என்பதையும் சென்ற முறை விரிவாக சிந்தித்தோம். பாம்பன் சுவாமிகள் இந்த உலகத்திற்கு எந்த வகையில் விளங்குகிறார் என்பதை பெருமான் அவருக்கு காட்டி தந்த அந்த வரலாற்றின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அகத்திய முனிவர் தொடங்கி அருணகிரிநாதர் வரை அமைந்த எல்லா நூல்கள் விளக்கங்களை இணைத்து அத்தியாத்திரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம் என்ற பெயரில் விளக்கமாக அமைத்து தருகிற ஒரு அடிப்படை தான் சுவாமிகளுடைய அடிப்படை என்பதையும் சிந்தித்தோம். தொடர்ந்து நாம் தகராலய ரகசியத்தின் அனுபவத்தை எப்படி பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை பாயிரம் தொடங்கி சுவாமிகள் அமைக்கிறார் என்பதை சிறுகு ஒன்று இல்லா மா வாழ்வு நல்கு குகப்பெருமான் என்ற ஒரு தொடரில் மூலமாக நாம் சிந்தித்தோம். அதாவது பாயிரப்பாடல், தகராலய ரகசியத்தின் பாயிரப்பாடல் எந்த அனுபவத்தை நமக்கு வழங்க இருக்கிறது என்று அந்த நூலின் அமைப்பிலே தெரிவிப்பதை நாம் சிந்தித்திருந்தோம். பூவார் செஞ்சென்னி என்ற அந்த அடிப்படையில்தான் பெருமானுடைய அனுபவத்தை திருமுடி தொடங்கி காட்டுகிறார் பாம்பன் சுவாமிகள் என்பதை சிந்தித்தோம். திருமுடி தொடங்கி ஏன் காட்ட வேண்டும் என்றால், அருளாளர்கள் எல்லாம் திருவடி தொடங்கி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் திருமுடி தொடங்கி ஏன் இவர் அமைக்கிறார் என்று சொன்னால், பெரிய அனுபவம் என்பதாகிய அந்த தகர அனுபவத்தை அடிமுடி அனுபவமாக காட்டுகிறார் என்பதாக பார்த்தோம். எல்லா அனுபவங்களும் உலகத்தை பொறுத்தவரை திருவடியாக இந்த உலகத்தை அருளாக காண்பது என்பதுதான் அருளாளர்கள் அமைத்து தந்த ஒரு அனுபவம். ஆனால் இவர் திருமுடியாக நீங்கள் அனுபவிக்கலாம் என்பதாக ஒரு தொடக்கத்தை அமைக்கிறார். அனைவரும் பூவார் திருவடி என்பதாக பேசியிருக்கிறார்கள், செங்கமல திருவடி என்று பேசியிருக்கிறார்கள். ஆனால் தொடக்கத்தில் பூவார் செஞ்சென்னி என்று பாம்பன் சுவாமிகள் தொடங்குவதனுடைய அடிப்படை அடிமுடி அனுபவம் என்பதாக சொல்லுகின்ற இந்த வரலாற்றில்
பெருமானுடைய முடி அனுபவத்தையே நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதாகத்தான் ஒரு குறிப்பை அமைத்து அந்த குறிப்பிலே தகராலய ரகசியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதாக நாம் தொடங்கி பார்த்தோம். அந்த அடிமுடி என்ற அனுபவம் வரும்பொழுதுதான் பரம்பொருள் முழுமையை அனுபவித்ததாக ஆகும். உலகத்திலே பலவிதமான பரம்பொருள்கள் எல்லாம் அல்லது கடவுளர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் முடிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் முடியாக இருக்கின்ற ஒரு பரம்பொருள் அனுபவத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பூவார் செஞ்சென்னி என்ற ஒரு தொடரை அமைத்து நமக்கு சுவாமிகள் பாயிரத்தை தொடங்குகிறார். இந்த திருவடியாக காணுகிற அனுபவம் அதுவே எல்லோருக்கும் இயற்கையாகவே வந்துவிடுமா என்று கேட்டால், அருள், அதாவது காரைக்கால் அம்மையார் பார்த்தது தொடக்கத்தில் அருளே உலகை ஆழ்விப்பது என்று பார்த்தார். அதற்கு பிறகு சாஸ்திரம் வந்த பொழுது அம்மையப்பர் என்பதாக இந்த உலகம் அருளால் இயங்குகிறது என்று திருக்களிற்றுப்படியார் என்ற சாஸ்திரம் பேசியது. இங்கே வந்த ஒரு அன்பரும் கேட்டார், காரைக்கால் அம்மையார் என்ன தவம் செய்தார்கள், அவர்களுக்கு எப்படி பெருமானுடைய திருவருள் அல்லது காட்சி முதலில் அமைந்தது என்று கேட்டார். அப்ப அருள் காட்சி என்பது எப்படி வருகிறது? ஏன்னா இப்ப இவர் திருமுடி காட்சி, முடி காட்சி என்பது அருள் காட்சியினுடைய எல்லை. அருள் காட்சி தான் தொடக்கமே. அதுதான் அருள் அனுபவத்தினுடைய அல்லது பரம்பொருள் அனுபவத்தினுடைய தொடக்கம் எது என்று கேட்டால் அருள் காட்சி தான். அப்படி என்றால் காரைக்கால் அம்மையாருக்கு வந்தது எது என்று கேட்டால் அருள் அனுபவம்தான், அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் அவர்கள் அனுபவித்தது அற்புதம் என்பதாகிய ஒரு அனுபவம். காரைக்கால் அம்மையார் அனுபவித்தது அற்புதம் என்ற ஒரு அனுபவம். இப்ப நாம் எல்லாம் அற்புதம் என்று சொல்லுகிறோம். ஆகா, இது இன்றைக்கு அற்புதமாக இருக்கிறது. இந்த அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த அனுபவத்தினுடைய தாக்கம் விஞ்சி இருக்கிறது என்று பொருள். இத்தனை நாள் நாம் சாப்பிட்ட சாப்பாடு நன்றாக இருந்ததுதான், ஆனால் இன்றைக்கு போல அன்றைக்கு அற்புதமாக இல்லை என்று ஒரு உதாரணம் வந்தால், நேற்று சாப்பிட்டதை விட இன்றைக்கு நாம் அழுத்தமாக அதை சொல்லுகிறோம் என்று பொருள். இப்ப இன்றைக்கு நாம் அழுத்தமாக சொல்லுவது என்பது ஒரு புதிய விஷயமா என்று கேட்டால் இல்லை. ஆனால் காரைக்கால் அம்மையார் அனுபவித்த அற்புதம் என்பது நாம் இதுவரை அனுபவித்த அனுபவத்தை வெளிப்படையாக விளங்க செய்த ஒன்று என்பதாக அந்த அற்புதத்தை காட்டுகிறார். அவர் காட்டிய அற்புதம் என்ன என்றால், இதுவரை உள்ளே இருந்த ஒன்று விளங்கி வெளியே தோன்றுகின்றது. இதுதான் காரைக்கால் அம்மையார் காட்டிய அற்புதம். அவர்கள் தான் என்ன சொன்னார்கள் என்றால், ஆணும் பெண்ணுமாக இறைவன் இருக்கிறான், இதெல்லாம் உலகத்திற்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வரலாற்றிலே ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த புராணத்தை அமைக்கிறார். ஒரு பாதியை இறைவிக்கு கொடுத்து விடுகிறான், இன்னொரு பாதியை திருமாலுக்கு கொடுத்து விடுகிறான். சங்கரநாராயணர் கோயிலுக்கு போறவங்களுக்கு தெரியும். சங்கரநாராயணர் கோயில் நெல்லை, அங்க பாதி திருமாலுக்கு கொடுத்தது, பாதி அர்த்தநாரி மூர்த்தத்தில் உமையம்மைக்கு கொடுத்தது தெரியும். இந்த இரண்டு பக்கமும் இறைவன் கொடுத்து விட்ட பிறகு அவன் எங்கே இருக்கிறான்? இதுதான் காரைக்கால் அம்மையார் கேட்ட கேள்வி. அப்பொழுதுதான் இரண்டுக்கும் நடுவிலே ஒரு ஜோதியாக இருக்கிறான் என்று உலக வழக்கிலே அவர்கள் அதை சொன்னார்கள்.
இப்போ கடவுளை ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவிலே இருக்கிற இந்த இரண்டை இணைத்து வைத்திருக்கிற ஒரு ஜோதி பொருள். இது காரைக்கால் அம்மையார் அற்புத திரு அல்லது அற்புத திரு அந்தாதி, அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் பாடிய நூல். அதுல அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அற்புத திரு, நான் பார்த்த திரு எது என்று கேட்டால் அற்புத திரு. அதுதான் அவர்கள் முதலில் கடவுளை பார்த்து பெரிய கடவுள் அல்லது அதாவது கடந்த பரம்பொருள் என்ற ஒன்றை சொன்னது முதலில் காரைக்கால் அம்மையார் தான். அதற்கு முன்னாடி தொல்காப்பியம், சங்க இலக்கியம், இந்த மாதிரிலாம் நிறைய நூல்கள் உண்டு. அதிலே வருகிற தெய்வங்களுக்கும் இதற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், மாயோன், சேயோன், அப்புறம் வேந்தன், வருணன், இந்த மாதிரி எல்லாம் இலக்கணம் சங்க இலக்கியங்கள்லாம் பேசுவாங்க. அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அதுங்களுக்கு பேர் தெய்வம். தெய்வம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நாம கடவுள் என்றால் என்ன, தெய்வம் என்றால் என்ன, பரம்பொருள் என்றால் என்ன, இதெல்லாம் கேள்வி கேட்டா நாம என்ன பதில் சொல்லுவோம்? அந்த சொல்லுக்கு பொருள் சொல்லி பதில் சொல்லுவோம். பரம்பொருள் என்றால் உலகத்திலே இருக்கிற பொருள்களிலே மேலான பொருள், பரம்னா மேலானது. அப்புறம் கடவுள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, கடந்து இருப்பது, அதே சமயத்தில் உள்ளே இருப்பது. அந்த மாதிரி கடந்து இருப்பது, அதே சமயத்தில் உள்ளே இருப்பது. இந்த வார்த்தைகள்லாம் அந்த வார்த்தையை சொல்லி பொருள் சொல்லுவது, கடவுள்னா யார் என்று. அதே மாதிரி தெய்வம் என்றால் யார் என்று கேட்டால், என்னுடைய வாழ்நாளில் எனக்கு பக்கத்திலே இருந்து என்னை பாதுகாப்பது. இன்னும் அதுக்கு மூலச்சொல் என்ன சொல்லுவாங்கன்னா, தடவி கொடுத்து எனக்கு ஆறுதலாக இருப்பது. தை வருவது தெய்வம், இதுதான் அந்த தமிழ் சொல். தை வருவது தெய்வம். அதே மாதிரி இந்த பக்தின்னு எழுதுறோம்ல, அது இக்கு போடக்கூடாது, இட்டு தான் போடணும். தமிழ்ல பக்தி. ஏன் அப்படின்னா, இந்த வரிசையாக எங்க யார் இருக்கணும், எந்த வேலையை முதல்ல செய்யணும், எந்த வேலையை பின்னாடி செய்யணும், இந்த அனுபவம் எல்லாம் பத்தியா எழுது அப்படின்னு நாம சொல்ற மாதிரி, பத்தியா எழுதுறதுன்னா வரிசையா எழுதுறது, முறையா எழுதுறது. அதே மாதிரி முறையாக நிற்பது. என்னுடைய செயலில் கடவுள் எங்கே இருக்கிறார், நான் எங்கே இருக்கிறேன், என்னுடைய ஆணவம் எங்கே இருக்கிறது, என்னுடைய ஆசை எங்கே இருக்கிறது, இது மாதிரி தெரிஞ்சு எதை முன்ன வைக்கணும், எதை பின்ன வைக்கணும்னு வச்சு அதுக்கேற்ற மாதிரி செயல் செஞ்சா பத்தி நெறி. அது வந்தாதான் பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அர்த்தம். அது ஒரு உதாரணத்துக்கு தான் இப்ப சொன்ன. நான் பத்தி நெறிக்கு போகல. அதுக்கு முன்னாடி என்ன நமக்கு அப்படின்னா, இந்த வரலாறு, கடவுள் என்ற ஒரு சொல், பரம்பொருள் என்ற ஒரு சொல், தெய்வம் என்ற ஒரு சொல், இதெல்லாம் கடவுள் என்ற ஒரு பொருள் எப்படிப்பட்டது என்பதை விளக்குகிற சொற்கள். அதுக்கு ஒரு பொருள் நாம சொல்லி அதுல கடவுள்னு சொல்றோம். இந்த சொற்களை வைத்துக்கொண்டு ஒரு வரலாறு தனியா வரும். இன்னொரு பக்கம் என்ன ஒரு வரலாறு வரும்னா, பொருள்களை வைத்துக்கொண்டு ஒரு வரலாறு வரும். இப்ப வேல் பெருமானுக்கு இருக்கிறது, கடப்ப மாலை இருக்கிறது, வேப்ப மாலை இருக்கிறது, இந்த மாதிரி பொருள்களை வைத்துக்கொண்டு இதன் மூலமாக எனக்கு கடவுள் வேலை செய்தது, இந்த மாதிரி ஒரு அடையாளம் வரும். இந்த சொல்லும் பொருள்களும் உங்களுக்கு காப்பாற்றுகின்றன. அப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஊர்ல நமக்கு ஏத்த மாதிரி எது இருக்கிறதோ அந்த பொருளை தெய்வம் என்று நாம் சொல்லுகிறோம். அது நம்மை காப்பாற்றுகிற காலத்தில், அது நமக்கு ஆறுதலாக இருக்கிற காலத்தில் அதற்கு பெயர் தெய்வம்.
இந்த மாதிரி தெய்வம் பற்றிய விஷயங்கள் நிறைய தெய்வங்கள், கொற்றவை, மாயோன், சேயோன், வேந்தன், வருணன்லாம் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா தெய்வங்களும் அந்தந்த மக்கள் சொல்லை அடையாளமாக வைத்து அவர்களை பாதுகாக்கிற ஒரு ஆற்றலை வணங்கினார்கள். இப்போதைக்கு நான் அதை சுருக்கமா அப்படிதான் சொல்லணும், ஏன்னா அதுக்குள்ளார இன்னொரு வரலாறு இருக்கும், அது இப்ப தேவையில்லை. இந்த விஷயத்தை தாண்டி கடவுள் என்பவர் இப்படிப்பட்டவர், அவர் ஜோதியாக இந்த உலகத்திலே இருக்கிற ஆண் பெண் இவர்கள் எல்லாம் இணைந்து வாழுவதற்கு இவர்களை தாண்டி ஜோதி பொருளாக இருக்கிறது, அது எனக்கு காட்சி தந்தது என்று முதலில் அறிவித்தவர் காரைக்கால் அம்மையார் தான். அதுக்கு முன்னாடி யாரும் அந்த வேலையை செய்யலை. அப்ப இவங்களுக்கு என்ன தவம் இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படின்னா இப்ப நமக்கு கடவுள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லா தெரிகிறது. இப்ப பாம்பன் சாமி வந்துட்டார், அதுக்கு முன்னாடி இருக்கிற சுவாமிகள் எல்லா அருளாளர்கள் காட்டிய விஷயத்தை பிடித்து கொண்டு நாம பார்க்கிறோம். இப்ப நமக்குன்னு ஏதாவது தெரியுமா? இப்ப எனக்குன்னு இப்ப நான் எடுத்த உடனே இறைவனை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்து நாம பேசு, உங்களுக்கெல்லாம் ஒரு தலைப்பை கொடுத்து கட்டுரை எழுத சொன்னா என்னன்னு எழுதுவீங்க? அவர் வள்ளலார் சொன்னாரு, பாம்பன் சாமிகள் சொன்னாரு, அப்புறம் குமரகுருபரர் சொன்னாரு, அருணகிரிநாதர் சொன்னாரு, திருஞான சம்பந்தர் சொன்னார் எழுதுவீங்க. நாம் கடவுளை பற்றி எப்படி எழுதுவது? இதுதான் தவத்தோட தொடக்கம். காரைக்கால் அம்மையார் கடவுளை பற்றி எப்படி தொடங்கினார், அதுதான் வரலாறு. அவங்க தவம் செய்யறாங்கன்னா நமக்கு என்ன பழக்க தோஷம்னா நமக்கு இல்லை, நம்ம படிச்சிருக்கிறத வச்சு நமக்கு டக்குன்னு வர்றதுக்கு பேரு தோஷம்னா குற்றம். நம்ம பழக்கத்துல தான் அதை நம்ம புரிஞ்சுப்போம், அதான் அதுக்கு பழக்க தோஷம்னு பேர். அதுவே நமக்கு வர வேண்டிய விஷயத்தை வரவிடாமல் செஞ்சிடும். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம்னா, தவம்னா காரைக்கால் அம்மையார் போய் எங்கேயோ ஒரு காட்டுல உட்காந்து தவம் செய்யல போல, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்யலை, இந்த மாதிரிலாம் நமக்கு யோசனை வந்தது. இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, இது நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, பெரிய ஆளான சுந்தரருக்கே அது ஒரு பிரச்சனை. உங்களுக்கு தெரியாது, இந்த திருவதியை பன்ருட்டி சித்தவட மடத்துல சுந்தரர் இருக்காரு, சென்னையில படுத்துக்கிட்டு. அப்ப இன்னொரு ஆள் வயசான பெரியவர் அவர் பக்கத்துல படுக்கிறார், சுந்தரர் பக்கத்துல. அவர் என்ன பண்றாருன்னா, படுத்துக்கினே தூங்கிக்கிட்டு எட்டி எட்டி சுந்தரரை உதைக்கிறார். இவர் கேட்கிறார், ஏன் வயசாகி போச்சு எட்டி உதைக்கிறேன், எத்துக்கு மூர்த்தி, எதுக்கு உனக்கு வயசாச்சு, உனக்கு அறிவு இல்லையா, உதைக்கிறியேன்னு கேட்கிறார். அப்ப என்ன தெரியலையாங்கிறார். அப்புறம் அவர் மறைஞ்சிடுறார். அப்பதான் தம்மானை அறியாத சாதியார் உலரே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார் சுந்தரர். அது என்ன அர்த்தம்னா, தெரியாதுங்கிறது தான் விஷயம். அந்த மாதிரி கடவுளை பற்றி எழுதுகிற வரலாறு என்று சொன்னால் நாம உடனே தவம் செய்யறது இந்த மாதிரி விஷயமா போறதா, இல்ல நம்மால் அதை பிடிக்க முடியும் நினைக்கிறதா அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்ம விஷயமாக ஒரு ஆராய்ச்சி உண்டு. இந்த ஆராய்ச்சியை வச்சுதான் காரைக்கால் அம்மையார ஒரு ஆளாக வைத்துக் கொண்டு கடவுள் வரலாற்றை பெருமான் எழுதுகிறான். இப்ப மாணிக்க வாசகர் துணிஞ்சு தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு எழுதுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னா, காரைக்கால் அம்மையார் ஒரு காரணம். அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் சுத்தாத்வைதம் என்று சொன்னால் மனிதனுடைய சுத்த அனுபவம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சுத்தாத்வைதத்துக்கு இப்படி ஒரு பொருள் எழுத முடியும் அப்படின்னா உடனே சுத்தாத்வைதம்னா வேதத்துல இருக்குது, அப்புறம் அவர் எழுதுறார், வேதத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு எழுதுறார். ஆனா அனுபவமாக எழுதும் பொழுது இது மனிதனுடைய சுத்த அனுபவமாக காண வேண்டும். ஏன் எழுதுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அனுபவம். வெறும் விஷயமாக எழுதுவது இல்லை, இது அனுபவமாக முடிவு செய்யப்படுகிற ஒரு விஷயமாக அல்லது எனக்கு கை வருகிற விஷயமாக அமைந்தது. அதுக்கு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் தென்னாடு அல்லது நம்ம பாஷையில தமிழ்நாடு அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே இதற்கான களம் இருக்கிறது. இப்ப நமக்கு எடுத்த உடனே கடவுளை பற்றி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அவர் நல்லா அனுபவிச்சிருக்கார், அவர் பார்த்தார், இங்க ஒருத்தர் இருக்கிறார், அவரை பார்த்தா காமிச்சு கொடுப்பார், இந்த மாதிரி விஷயம் வருது இல்ல. இங்க அதிகமாக அதே வரலாறு இங்க நடந்து கொண்டிருக்கிறது எங்க இந்த பூமியில. அதனால இதுக்கு நாம
ஒன்றும் மெனக்கட தேவையில்லை. காரைக்கால் அம்மையார் தவம் என்பது அந்த காலத்துல என்ன விஷயம் நடந்ததுன்னா, ஒரே ஒரு சின்ன இடைவெளியை மட்டும் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். என்ன ஒரே ஒரு சின்ன இடைவெளின்னா, அந்த காலத்துல எல்லாரும் ஒழுங்காக தான் குடும்பம் நடத்தினாங்க. ஒழுங்கா குடும்பம் நடத்துற விஷயத்துல தான் இந்த கடவுள் வரலாறு வருகிறது. கடவுள் வரலாற்றுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டா, இந்த கடவுள் எப்பொழுது விளங்கி தோன்றுவார் அப்படி தெரிஞ்சாதான் நமக்கு கடவுள் வரலாறு வரும். இந்த கடவுள் எப்ப விளங்கி தோன்றுவார் அப்படிங்கிறத நாம ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். கடவுள் காரைக்கால் அம்மையாருக்கு, நாயன்மாருக்கு இப்ப ஏன்னா தவ வரலாற்றோட சேர்ந்துதான் இப்ப சுவாமிகளுக்கு இப்ப கடவுள் விளங்கி தோன்றியாயிடுச்சு. யாரு? அருணகிரிநாத பெருமான், அகத்தியர், இவங்கெல்லாம் வந்தாச்சு. பாம்பன் சாமிகளுக்கு பங்குனி உத்தரத்துல காட்சி கொடுத்தாச்சு. இப்ப கடவுள் விளங்கி தோன்றுவார் அப்படிங்கிறது பாம்பன் சுவாமிகளுக்கு அது அனுபவமா அதுல அதிகமான ஊற்றம் இருந்து அதை பார்க்க முடியும். பார்த்து அனுபவத்தை வெளி உலகிற்கு நாம் தர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது இல்ல. இந்த மாதிரி ஒரு ஆன்மாவை களமாக கொண்டு பெருமான் விளங்குகிறார். இதே மாதிரி அந்த காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, காரைக்கால் அம்மையாருக்கு தவம் இருந்ததா இல்லையாங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு இருந்த குடும்ப நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கம் நன்றாக வாழ்ந்த, அதாவது சொல் கூட இவர்களை தாக்கக்கூடாது, பிரியக்கூடாது என்று வாழற மாதிரி வளர்ந்து வருகிறார்கள். நடுவுல என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாம்பழம் அவர்களுக்குள் பிரச்சனையை உண்டாக்கியது. யாருக்குள்ள? காரைக்கால் அம்மையாருக்கு தரப்பட்ட மாம்பழம் சுவையாக இருந்தது. இந்த சுவையாக இருந்த மாம்பழம் இன்னொன்று எங்கே என்று அவன் கேட்டபொழுது, இதனால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை எந்த வடிவத்தில் வரும்? இது சாதாரணமா நீங்க ஒரு சாதாரண நிகழ்ச்சியா பாருங்க. இதை காரைக்கால் அம்மையாரா நினைக்காம, ஒரு குடும்பத்துல ஒரு மாம்பழம் காணன உடனே, நல்ல சுவையான மாம்பழம் காணன உடனே என்ன பிரச்சனை அந்த ஆணுக்கு வரும்? இத அந்த பெண் எந்த மாதிரி சந்தித்திருப்பாள்? அப்ப இந்த மனநிலையோட பார்த்தால், அந்த பெண்ணினுடைய மனநிலையில் இருக்கிற அதனோடு சேர்ந்திருக்கிற கடவுள் தன்னுடைய வேலையை தன் மூலமாக காட்டுகிறான். அப்பதான் அவங்க யாருகிட்டையும் அதை போய் கேட்காம, என்னுடைய கற்புக்கு இதிலே என்ன இழுக்கு வருமான்னு கேட்டாங்க. இது நீங்க மாம்பழம் வேணும் அப்படின்னு மட்டும் கேட்கலாங்க. அதை போய் சேக்கிழார் படிச்சா நல்லா தெரியும். அப்ப என்ன விஷயம் வருகிறதுனா, குடும்பத்திலே இருந்து கொண்டு இறைவனுடைய அனுபவத்தில் தான் நேர்மையாக இருக்கிறேன் என்ற விஷயத்தை இணைத்துவிட்ட காரைக்கால் அம்மையார் விஷயம்தான் தவம். அப்ப இந்த தவம்ங்கிறது தான் இப்ப நாம இப்ப நேரா பார்ப்போம்ல. என்ன பார்ப்போம்? சிறுகு ஒன்று இல்லா மா வாழ்வுன்னு பார்த்தா, தவம் என்பது இந்த மாதிரி நாம ஏதோ காட்டுக்கு போற விஷயம் இல்லை. நான் என்னுடைய நேர்மையை, என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையை நேரடியாக கடவுளுடன் இணைப்பது. அதுல எத்தனை பேருக்கு அதுல ஊற்றமும் செயல்பாடும் இருக்கிறதோ அவர்கள் சிறுகு ஒன்று இல்லாத மா வாழ்வை நோக்கி சென்றவர்கள். அந்த விஷயமா உங்களுக்கு அந்த பெரிய புராணம் இருக்குது. பெரிய புராணத்துல திருத்தொண்ட தொகையில வச்சு சுந்தரர் பாடி திருநீலகண்டர்னு ஒரு புயவரை பற்றி முதல்ல பாடுறார். அதுல என்ன நடந்தது? அதுக்கு தான் அந்த கதையை எடுத்து நான் சொன்னேன். என்ன நடந்ததுன்னா, வெளி உலகத்துல யாருக்கும் இவங்க ரெண்டு பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாழறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அவர்களுக்கு உள்ளே இருக்கிற கடவுளுக்கு தான் அது தெரிகிறது, வேறு யாருக்கும் தெரியவில்லை. அப்ப அந்த கடவுள் அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேலை செய்கிறான். இங்க கடவுளுக்கு என்ன வேலை? நான் காட்சி தர்றேன்,
இவங்க போய் கடவுளையும் நீ எனக்கு காட்சி கொடுன்னு கேட்கல, கடவுளும் இவங்களுக்கு காட்சி தர்றன்னு வரல. ஆனா எதுக்கு வர்றான்னா, என்னை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்கள், ஆனால் நீங்கள் பெற வேண்டியதை பெறவில்லை என்றால் நான் அதற்காக சும்மா இருக்க மாட்டேன் என்று அவன் வேலை செய்கிறான். அப்ப என்ன வருது? உள்ளே இருக்கிற கடவுள் அதை வரலாறாக ஆக்கி நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்காக வேலை செய்கிறான். இங்க நல்லா பார்த்துங்க, கடவுள் நான் யாருன்னு காட்ட வரல. கடவுள் தான் யார் என்று அவனை காட்டிக் கொள்ளுவதற்காக திருநீலகண்டர் வரலாற்றில் வரவில்லை. கடவுளோடு இணைந்து வாழுகிறவர்கள் குறையில்லாமல் வாழ வேண்டும் என்று அவன் வருகிறான். அந்த இடம் புரியுதில்லை? இப்ப திருநீலகண்டர் வாழ்க்கையில சிறுமை இருக்கா இல்லையா? இப்ப சிறுகு ஒன்று இல்லா மாவாழ். திருநீலகண்டர் வாழ்க்கையில சிறுமை இருக்கிறதா இல்லையா? இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இருந்தாலும் அந்த வரலாறுல என்ன திரும்ப திரும்ப ஏன் அந்த வரலாறு வருதுன்னா, இது கடவுளை தேடிய வரலாறு கிடையாது, ஆனா கடவுள் இருக்கிற வரலாறு. அவர் போயிட்டு அந்த ஓடை வாங்கி வச்சுக்கிட்டு கடவுளுக்கு நான் தொண்டர்களுக்கு நான் வேலை செய்கிறேன் இருப்பார், ஆனா கடவுள் எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு அவர் கேட்கலாங்க. அவர் தவறு செய்து விட்டதனால் அவரை நீ இனிமே என்னை தொடாதே என்று அவருடைய மனைவி சொல்லிவிட்டார். திருநீலகண்டர் இன்னொரு பெண்ணை தொடர்பு கொண்டு விட்டு வந்த பிறகு, நீ இது மாதிரி செய்து விட்டாய், இனிமேல் என்னை தொடாதே. இதுவும் இல்லற ஒழுக்கத்துலதான் ஆரம்பிக்குது. காரைக்கால் அம்மையாருக்கும் அந்த பிரச்சனை தான் வருது. திருநீலகண்டர் விஷயத்திலையும் அதுதான் ஒரு குறிப்பிட்ட காலம். திருநீலகண்டர்லாம் ரொம்ப பழைய காலத்துல வர்ற அடியார் அவங்கெல்லாம். அந்த காலத்து விஷயத்துல இப்ப கடவுள் குடும்ப விஷயமாகவே வருகிறார். அப்ப என்ன நடக்குது? அவன் தப்பு பண்ணிவிட்டு வந்து விட்டார், ஆனால் அவரை நீ தொடாதே என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் இவர்களுடைய செயல் எண்ணம் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேலை இதுவரை செய்தார்களோ அந்த தொண்டை செய்கிறார்கள். இதுல குறையில்லை. ஆனால் இவர்கள் தங்களுக்குள் எடுத்த விரதத்தை காப்பாற்றி கொண்டு இவர்களுக்குள் பிரச்சனை இருக்கிறது என்பதை காட்டாமல் வாழுகிறார்கள். சரிதானே? இதுல என்ன சிறுமை இருக்கு? தப்புக்கு தப்பு நடந்ததுக்கு தண்டனையை ஏத்தாச்சு, அவங்களுக்குள்ள தண்டனையை கொடுத்துக்கிட்டார்கள். அதுல எங்கேயாவது சிறுகி இருக்கிறதா? அதாவது சிறுமை இருக்கிறதா? இல்ல இல்ல. அப்ப பெருமான் அவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இவங்க நடுவுல ஓட்டை கொடுத்து அதை காணாம பண்ணி அதுக்கப்புறம் சத்தியம் செய் என்பதாக ஏன் பெருமான் வர வேண்டும்? அதுவும் சிறுகு ஒன்று இல்லா மா வாழ்வு தருவதற்காகத்தான். என்ன சிறுகுனா, நம்முடைய தொண்டை செய்கிறவன் அதிலே குறையில்லாமல் செய்கிறான், சிறுமை இல்லை. ஆனால் அவன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழவில்லை, அதற்கு நான் சிறுமை உடையவனாக இருக்கக்கூடாது. அப்ப கடவுளுக்கும் அதிலே சிறுமை வந்து விடுகிறது. எதுல? நான் தொண்டனாக வேலை செய்கிறேன், நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி என்னை இருக்க வைக்காமல் செய்தால் கடவுளுக்கும் சிறுமை வந்து விடுகிறது. இந்த வரலாறு தான் குகன் என்பதை தெளிவாக காட்டுகிற வரலாறு. இப்ப நான் செய்கிறது பெருமான் உள்ளே இருந்து கொண்டு நான் பெருமானை உள்ளே வைத்துக் கொண்டு புகையாக இருக்கிற விஷயம். ஆன்மா புகையாக இருந்து கொண்டு பெருமான் உள்ளே இருக்கிற விஷயம். திருநீலகண்டரும் அவர் மனைவியும் செய்த தொண்டு. உள்ளே இருக்கிற பெருமான் எனக்காக வேலை செய்கிற இவர்கள் குறையாக இருக்கக்கூடாது என்று அவன் புகையாக மாறி அவர்களை உள்ளே வைக்கிறான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் சிறுமையை நீக்குவதுதான் சிறுகு ஒன்று இல்லாத மாவாழ். அதாவது இந்த அகத்தும் புறத்தும் மாற்றுகிறான் எளிமையா சொல்லிட்டு போயிடலாம். அதாவது பெருமான் உள்ளேயும் என்னுடைய குறையை நீக்குகிறான், வெளியேயும் என்னுடைய குறையை நீக்குகிறான். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா உள்ள எப்படி நீக்கிறான், வெளியே எப்படி நீக்கிறான்?
பேசும்போது உள்ள நிற்கிறான், வெளியே நிற்கிறான், எல்லாம் சரிதான். உள்ள நிற்கிறான், வெளியே நிற்கிறான்னா எப்படி நிற்கிறான்? என்னுடைய செயலை வெளியே இருக்கிற குறையையும் நீக்குகிறான், உள்ளே இருக்கிற குறையையும் நீக்குகிறான். அந்த வரலாற்று அந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து இணைக்கிற விஷயம்தான் இந்த பெருமானுடைய முழுமையை அனுபவிக்கிற விஷயம். இந்த முழுமையை அனுபவிக்கிறது தான் நான் தொடக்கத்தில் சொன்ன பாரு, அருளாக பார்க்கிற விஷயத்திற்கும் மேலானது. இப்ப காரைக்கால் அம்மையார் தவம் செய்யவில்லை, இப்ப அந்த அப்படிங்கிற விஷயம் இல்லாம தான் இறைவனோடு நேராக இணைந்து கொண்டதனால் அவர்களுக்கு எல்லாமே பெருமானே அதை ஏற்று செய்கிறார். இங்க திருநீலகண்டர் விஷயத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், இவர்கள் செயல் குறை இல்லாமல் வேலை பார்க்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு இருக்கிற குறை பெருமானுடைய குறையாக மாறுகிறது. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யறதுல ஒன்றும் குறையே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் தொண்டுல எந்த குறையும் இல்லாம செய்யறாங்க, யாருக்கும் தெரியாது. ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இதிலே அவர்களுக்கு குறை இல்லை. யாருக்கு? அடியவர்கள் அல்லது திருநீலகண்டருக்கும் அவர் மனைவிக்கும் குறை இல்லை, தொண்டு வாழ்க்கையில் குறை இல்லை. ஆனால் இவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இல்லை என்பதை தெரிந்து கொண்டவன் அதை நீக்கவில்லை என்றால் அவனுக்கு குறை. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு பேர் தான் குகன்னு பேர். வெளியிலே இவர்கள் செய்வது தொண்டு, உள்ளே பெருமான் செய்வது ஒரு தொண்டு. இந்த இரண்டும் சேர்வதுதான் சிறுகு ஒன்று இல்லாத மா வாழ்வு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிரத்துக்கு பிறகு கூட சுவாமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த துதி பாடும்போது ஆறுமுக சிவபெருமான் துதி, ஆறுமுக சிவபிரான் துதின்னு பாடியிருப்பாங்க பாருங்க. அந்த தலைப்பு நீங்க உள்ள பாட்டுக்கு போட்டல, அந்த பாயிரத்துக்கு பிறகு துதி பாடும் பொழுது ஆறுமுக சிவபிரான் துதி. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப நான் சொன்னேன்ல, உள்ளேயும் வெளியேயும் தன்னளவிலும் குறையில்லாமல் அவர்களை நிறைவாக ஆக்குவது, அவர்களும் குறையில்லாமல் செயல்படுபவர்களாக ஆக்குவது. இந்த இரண்டும் சேருகிற அனுபவம் தான் அடிமுடி அனுபவம். இந்த அடிமுடி அனுபவத்தை கடவுள் வகையில் இணைப்பதுதான் ஆறுமுக சிவபிரான் என்பதும். ஒரே பேர், ரெண்டு பேரா நீங்க அதை பார்க்க தேவையில்லை. அந்த ரெண்டு பேரா பார்த்தீங்கன்னா இச்சு போட மாட்டார். இச்சு போட்டுட்டா ஒரே பேர் அது. அதாவது ஆறுமுக சிவபிரான் இச்சு போடனா தான் அது உண்மை தொகைன்னு சொல்லுவோம் நாங்கள். ஆறுமுகனும் சிவபெருமானும் அர்த்தம். அதை படிக்கும்போது சொல்லிக் கொடுக்கும்போது கபில பரணர் அப்படின்னு எழுதி கொடுத்தா என்ன சொல்லுவான்? கபிலரும் பரணரும் எழுதுவான், உண்மை தொகைன்னு எழுதுவான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இச்சு போடுவார் பாருங்க. ஆறுமுக சிவபிரான் துதி அப்படின்னா அது ஒரே பேர். அந்த ஒரே பேரா பார்த்தீங்கன்னா, ஓஹோ, அடிமுடி அனுபவம் என்பது இந்த கடவுள் விஷயமாக நீங்க ரெண்டு ரெண்டா பார்க்கிறதா இல்லை. இதுக்கு ஒரு நம்ம பழைய இலக்கணத்துல இதுக்கு ஒரு குறிப்பு உண்டு. என்ன குறிப்புனா, ஒரு இலக்கணமோ தமிழோ தெரிஞ்சிருந்தா அது ஒரு அனுபவம். என்ன அப்படின்னா, தொல்காப்பியத்துல நம்ம நேரம் மாயம் செய்யும் இதெல்லாம் படித்தேன்ல, அந்த மாதிரி கடவுள் விஷயம் வரும்போது நான் இங்கே கூட சொல்லியிருக்கிறேன். இந்த ஒன்றே வேறே என்று இரு பால் வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஆண் பெண் இரண்டு என்று இருக்கிற ரெண்டு பால் வேறுபாடு. இந்த ரெண்டு பாலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பால், அதுதான் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும். தொல்காப்பியத்திலையும் இது வரும். 1000 பேர் இந்த சமணரா பௌத்தரா இந்த குடும்ப விஷயமா தான் கடவுள் வர்றான் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது யாரு? இன்னைக்கு நாம ரொம்ப டெவலப் ஆயிட்டோம். அதுல எதுல ஆண் பெண்ணை சேர்த்து வைத்ததில் நாம இன்னைக்கு அந்த அந்த விஷயத்தை எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்றதுக்கு இன்னைக்கு நாம பல வகையில் அதை ஆராய்ச்சி பண்ணி கர்மா தியரி வந்துருது, ஜோதிடம் வந்துருச்சு, எல்லாம் நமக்கு டெவலப்பா இருக்கு இன்னைக்கு.
ஆனால் அன்னைக்கு அந்த டெவலப் கிடையாது இல்லை சங்க காலத்தில். அப்போ ஒரு தொல்காப்பியர் இப்படி தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஆள் இவங்கள சேர்த்து வச்சான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் பால்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல ஒவ்வொன்றுக்கும் எல்லை இருக்கு, அதுக்கு பேர் வரைன்னு சொல்லுவார். இந்த கடவுள் விஷயம்லாம் வரும்போது இந்த நான் சொன்னல, எனக்கு பக்கத்திலே என்னை பாதுகாக்கிற தெய்வம், அதுதான் தெய்வம். மாயோன் சேயோன் இதெல்லாம் இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு ஒரு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா பால் வரை தெய்வம்னு எழுதுவார். அது ஒரே சொல்லது. அதாவது பால் வரை தெய்வம் அப்படிங்கிறத 3ஆ பிரித்து தனித்தனியாக ஒரு இடத்துல எழுதியிருப்பார். ஆனால் ஒரு இடத்துல வரும்போது பால்வரை தெய்வம் 3ஐயும் சேர்த்து எழுதுவார். தொல்காப்பியத்தில் ஒரு இடத்துல அந்த மாதிரி வரும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மக்கள் விஷயமாக இருக்கிற அந்த கடவுள் அனுபவங்களை இணைச்சு பெரிய கடவுள் வரைக்கும் ஒரு சிந்தனை வந்திருக்கு. எதை வச்சு வந்ததுன்னா குடும்பத்தை வச்சு தான் அது வந்தது. அதனாலதான் நான் தொடக்கத்துல முதல் நாள் சொற்பொழிவு ஆரம்பிக்கும் பொழுது, யார் முதல்ல குடும்பஸ்தனா ஒழுங்கா உலக நாகரிகத்துல வாழ ஆரம்பித்தானோ அவனுக்குத்தான் அதுக்கு மேல அந்த குடும்பத்துல அன்பு, அதுக்கப்புறம் வந்த விஷயத்துல இருக்கிற கட்டுப்பாடு, இதெல்லாம் எங்க தொடங்கிச்சோ அங்க கடவுள் வேகமாக வேலை செய்தான் அப்படின்னு நான் தொடக்கத்துல அதுதான் ஆரம்பிச்சது. இந்த தொல்காப்பியத்தை எடுத்தாலும் சரி, காரைக்கால் அம்மையாரை எடுத்தாலும் சரி, திருநீலகண்டரை எடுத்தாலும் சரி, குடும்ப விஷயமாக வந்து இதற்கு நடுவிலே இருப்பவன் யார் அப்படின்னு கேட்டு அதிலே கடவுள் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். இன்னும் நான் அதை வேடிக்கையா வேற மாதிரி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, இந்த திருமணத்துக்கு இப்பெல்லாம் பத்திரிகை அடிக்கிறதுக்கு ஒழுங்காக சும்மா கார்டு தானே அடிக்கணும். அப்பெல்லாம் திருக்குறள் போட்டு தானே அடிப்பாங்க ஓரளவுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. இல்வாழ்க்கைக்கு எல்லாரும் இப்படி ஒரு திருக்குறள் போடுவாங்க. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அது போட்டுருவாங்க. அதுக்கு பக்கத்துல ஒண்ணு வரும், அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அதை மறந்துடுவாங்க. எங்களுக்கு எடுத்த உடனே இந்த அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை இது மட்டும் ஞாபகம் வந்ததுனால அதை போடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அதுல ஒரு பாவம் வருதுன்னு தெரியாது. என்ன பாவம்னா, அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்றுனா நீ ஒழுங்கா வாழ மாட்ட, அடுத்தவனை கெடுக்கிறதே உன் வேலையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை திருவள்ளுவர் அதுல வச்சு, ஓ அடுத்தவனை விட நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறதா, அடுத்தவனை அந்த அந்த போட்டி வாழ்க்கையே அதுல ஆரம்பிக்குதுங்கிறார் அவர். யாரு? திருவள்ளுவர். நான் சொல்லல. அந்த வரியை நீங்க இப்படி அழுத்தமா படிச்சீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, நாம வாழ்த்துறதா சொல்லிடுவோம். அதுக்கு பக்கத்துல பிறன் பழிப்பது இல்லாயி நன்றுனா அது நடக்கலைங்கிறதான். மற்றவனை பழிக்கலைன்னா நல்லத்தாம்பா அப்படின்றார். அப்ப மற்றவனை பழிச்சுக்கிட்டு தான் எல்லாம் வாழறாங்கிற மாதிரி விஷயத்தை அதுல பெருசா வச்சுதான் அந்த திருக்குறளை அவர் எழுதுறார். ஏன்னா அவருக்கு அந்த உண்மை தெரியுது. அதனால இந்த இல்வாழ்க்கை தொடங்கும் பொழுதே கடவுள் வாழ்க்கையா அது மாறுது. பின்னாடி அது திருமணத்துல அவங்க சடங்கு வச்சாங்களா வைக்கலையா இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்வாழ்க்கை அதுதான் மெய்கண்டார் அதை ரொம்ப அழகா பிடிச்சார். நீங்க இந்த தத்துவ வரலாறுன்னு ஒண்ணு யாரையாவது கேட்டு உலகம் முழுக்க தத்துவத்தை எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு எடுத்தாந்து அந்த புக்கெல்லாம் கிளறினீங்கன்னா ஒரு புக்கிலையும் மெய்கண்டார் எழுதின மாதிரி யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க, அல்லது சைவ சித்தாந்தத்தில் வர்ற மாதிரி வராது. என்ன அப்படின்னா, அவர் தொடங்கும் போதே அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையும் தொடங்கியிருப்பார். அவன் அவள்னு இந்த உலகத்துல தத்துவத்தை ஆண் பெண் விஷயமாக பார்த்து சித்தாந்தம் பேசி குடும்ப விஷயமாக அதை நிலைநாட்டியது சைவ சித்தாந்தம். அதனாலதான் இங்கேயும் சாமிகள் அதை பார்க்கும் போதே இவ இந்த மாதிரி இணைச்சு அதை மேல கொண்டு வர்றது எப்படிங்கிறது தான் ஆறுமுக சிவபிரான். இப்ப நீங்க இப்ப குடும்பத்தை இணைக்கிறாரா? இப்ப நீங்க இப்படி வச்சீங்களா, சாமி ஏங்க சிவன் அப்பான்னு சொல்லாம ஆறுமுக சிவபிரான் ஏன் எழுதினார்னு ஒரு கேள்வி கேட்கணுமா வேணாமா? கேள்வின்னு கேட்டுட்டா அது ஒரு கேள்வி வருதா இல்லையா? சிவபிரான் ஒரு குடும்பமா எழுதுறாரா இல்லையா? என்ன சொல்லுவீங்க? எல்லாம் எழுதுறாரு. ஆனா ஆறுமுக சிவம்னு எழுதுறாரா இல்லையா? என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டு நிறைய பேர் மாட்டின்னு இருக்கிறாங்க. என்ன மாட்டிங்கன்னா, இப்ப வள்ளி என்னன்னு சொல்றது, உமையம்மை என்னன்னு சொல்றது, அப்புறம் தெய்வியானி என்னன்னு சொல்றது, இதெல்லாம் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது இல்ல. இப்ப நம்ம டைரக்டா இன்னைக்கு போகக்கூடாது அந்த பிரச்சனையில, நம்ம கடைசியா அந்த பிரச்சனையை வச்சுக்குவோம். ஏன்னா அது நமக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கடவுள் அதனாலதான் பெருமான் தகராலய ரகசியனே ஒரு நூல் எழுதணும். இப்ப
சண்முக கவசம்னு ஒரு நூல் எழுதுனா பரவாயில்ல, அது எல்லாரும் பிரச்சனைக்கு வர்றாங்க போறாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா தகராலய ரகசியம் ஏன் பாடினா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்த விட பெரிய விஷயம் இதுன்னு ஒரு ஆள் சொல்லணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்ல. அதுதான் தவத்தினுடைய வெற்றி. யாரு? சுவாமிகள் தவத்தின் மூலமா அகத்தியர் தான் நம்ம முதலா பாக்குறோம், எந்த பழைய நாகரிகத்தினுடைய தலைவரா பாக்குறோம். அதுக்கு பிறகு அருணகிரிநாதரை கடைசி தலைவரா பாக்குறோம். அதுக்கு பிறகுதான் இவர் இந்த கொள்கையை சொல்றார். அந்த கொள்கையை சொல்லும்போது இவ்வளவு பெரிய விஷயம் இதுக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய விஷயம் இதுக்குள்ள இருக்குன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பெரிய விஷயம்னு எல்லாம் எதெல்லாம் சொல்றாங்களோ அதை எடுத்துக்கிட்டு அதுல இணைக்கணும். அப்படி இணைக்கும் போது அந்த பேர்ல அது வருது. என்ன வருது? நான் ஒன்னும் அதை எழுதல. ஆறுமுக சிவபிரான் துதி, அது பேரை தான். சிவகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க. சிவகுமாரன் இக்கு போடலாமா வேணாமான்னு என்ன ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார் திருவான்மையூர்ல இருந்து. சார், நாங்க இன்னைக்கு நோட்டீஸ்ல பேர் போட போறோம், சிவகுமார்னு போறதா சிவகுமார்னு போடுறதா? ஏங்க அவர் சாமி என்ன போடுறாரு, நியூமராலஜி பார்த்து போடுவாங்க, அதை கேட்டு போடுங்க, என்ன கேட்காதீங்க. ஏன்னா அவங்க என்ன போடுறாங்க நமக்கு தெரியாது. ஆனா இக்கு போட்டா என்ன, இக்கு போடலன்னா என்ன? இக்கு போடலன்னா சிவனும் குமாரனும், இக்கு போட்டா சிவனுக்கு குமாரன். அப்புறம் என்ன பண்ணுவோம், சிவகுமாரன் சொன்னா இன்னொன்னு சொல்லுவோம், சிவனே குமாரன் அர்த்தம் இருக்கும் அதுக்குள்ள. சண்முக கவசமும் அப்படிதான். இக்கு போட்டா என்ன அர்த்தம், இக்கு போடலன்னா என்ன அர்த்தம்? இப்ப இக்கு போடலாமா வேணாமா, இது தப்பா ரைட்டா? இக்கு போடலன்னா ஒரு அர்த்தம், இக்கு போட்டா ஒரு அர்த்தம், அவ்வளவுதான். சண்முக கவசம் அப்படின்னு இக்கு போட்டா அது கொஞ்சம் மெரிட்டு கம்மி. என்ன அப்படின்னா, சண்முகனுக்கு ஆயுதம் அது. சண்முக கவசம் இக்கு போடலன்னா சண்முகனே ஆயுதமாக வருகிறான்னு அர்த்தம். அப்ப சண்முகனாகிய கவசம் அப்படி போடணும் நான் ஆசைப்பட்டேன். முருகனே எனக்கு கவசமாக வருகிறான்னா நான் இக்கு போடக்கூடாது. அந்த மாதிரி நுட்பம்லாம் சாமிக்கு தெரிஞ்சு அவர் என்ன இலக்கண குறிப்போட நிறைய உரை பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு இல்லாம எழுத மாட்டாங்க. அப்ப இவரதை வச்சே நீங்க இலக்கணத்தை தனியாக ஆராய்ச்சி பண்ணலாம். யாரு? பாம்பன் சுவாமிகள் எழுதிய இலக்கண குறிப்புகள் அப்படின்னு ஒரு 2 PhD பட்டம் கொடுக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர்கள் அந்த குடும்ப விஷயமாக வருவதிலே தலைமை பொருளை கண்டுபிடிக்க முடியும் என்ற அந்த பழைய தமிழ் கொள்கையினுடைய அனுபவத்தை இணைத்துக் கொண்டுதான் பாம்பன் சுவாமிகளும் பேசுகிறார். அதான் அதுல இருக்கிற விஷயம். இதுல இவர் தனியா இவர் முடிவாக சொல்லுகிற விஷயம், அதாவது முடிவா சொல்ற விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது கேள்வி சொல்றேன். அப்புறம் முடிவா சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் இவர் எடுத்துக்கிட்டதும். முதல்ல அந்த நான் முதல்ல என்ன சொன்னா, தீவிரதர பக்குவின் ஆரம்பிச்சொல்ல அதுல என்ன வரும் அப்படின்னா சொல்லியிருக்கேன்னா, சதாசாரியன் பெரிய ஆள் தான். யாரு? சத்து ஆச்சாரியன் பெரிய ஆள் தான், எல்லா ஞானங்களையும் பெற்ற பெரியவன், அதுல ஒன்றும் பிழை இல்லை. ஆனா யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், நாருடை மனசனுக்கு சொன்னார். இதுதான் சாமிகள் சொல்றது இந்த தகராலய ரகசியத்தை. அதோட அடிப்படை என்ன அப்படின்னா, அனுபவிப்பதற்கான களம். இப்ப நீங்க பால் உயர்ந்த பால் தான், அதை காய்ச்சணும்னா அதுக்கு தங்கத்துல காய்ச்சறதா வெள்ளியில காய்ச்சறதா பிரச்சனை இல்லை. ஆனா சுத்தமான பாத்திரங்கிறதான் பிரச்சனை. இந்த சுத்தமான பாத்திரம் தான் நாருடை மனசன். இந்த நாருடை மனசன் ஏன் சாமி போட்டார்னா, அன்பு இருக்கிற மனசன். இந்த அன்புங்கிறத அனுபவிக்கிற விஷயம்தான் இந்த மாதிரி உங்களுக்கு சிறுமை வராமல் செய்யும். ஒருத்தர் சொல்லுவார், ஏறக்குறைய எல்லா இது கூட அதான் கேள்வி கேட்டார் அவர். பிறன் பழிப்பது இல்லாயின் நன்றுன்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இதுவும். என்ன அப்படின்னா, பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அல்லது அன்பை செய்வது எப்படி, இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி பதில் எழுதி நாங்கள் எப்படி அன்பு செய்யறது. ஆனால் அன்பு செய்யறதுக்கு உடனே உதாரணம், உடனே கதை சொல்லணும். என்ன சொல்லணும்? அன்புனா யாருடைய அன்பு சிறந்தது, அதுக்கு பட்டிமன்றம் வைக்கலாமா அல்லது நீயா நானா வைக்கிறதா, என்ன மாதிரி அதை முடிவு கட்டுறது அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. ஆனா இங்கே வர்ற நம்ம சுவாமிகளோ அல்லது அருளாளர்கள் விஷயமா வரும்பொழுது
அதை எல்லாத்தையும் அழகாக கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி 1000 பேர் டிவியில் பேசுவாங்க, 1000 பேர் பொதுக்கூட்டத்தில் பேசுவாங்க, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தாண்டி அவர் இங்க வரணும். எங்க வரணும்? நம்ம சொற்பொழிவுன்னு இல்லை, அன்பு என்றால் நான் அனுபவிக்க போகிறேன் என்பதற்கு தயாரா வரணும். அதுக்கு முன்னாடி நான் இந்த அன்பு இந்த மாதிரிலாம் உலகத்துல சொல்ற விஷயம்லாம் அன்பு இல்லை அப்படிங்கிறதுக்கான பயிற்சி வேணும். இப்போ ஒருத்தர் எனக்கு வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை பண்றாருன்னு வச்சுங்களேன். நாம் இருக்கிற வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. உங்கள் வீட்டு வாசலில் ஒருத்தர் குப்பை தெரியாமல் போட்டாரோ இல்லை வேணுன்னே போட்டாரோ, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறது? யார் யார் எப்படி செய்வீங்கன்னு நான் எழுதியா வாங்க முடியும். இப்போ எல்லாரும் சரி, இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்? சண்டை போடுவார். இன்னொருத்தர் அவனுக்கு தெரியாமல் இது குப்பையை கொட்டிட்டு வருவார். அதாவது அவங்களுக்கு முடிஞ்ச வகையில் விஷயத்தை பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? எதுக்காக பண்ணுவாங்க இதை? அவங்க மனசு ஆறணும். முதல்ல அவங்களால என்ன முடியுமோ அந்த டெக்னிக்கை அதுல பயன்படுத்துவாங்க. இதுதான் அதுல இருக்கிற விஷயம். நான் எதிர்வினை ஆற்றுவது என்பது என்னுடைய மனம் அமைதி அடைய வேண்டும். அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது வலிமை இருந்தால் உடம்பை பிரயோகிப்பது, வலிமை இல்லை என்றால் சூழ்ச்சியை பிரயோகிப்பது, அதுவும் முடியவில்லை என்றால் ஏதாவது ஒரு வகையில் நான் அதை எதிர்வினை ஆற்றித்தான் மனத்தை அமைதிப்படுத்துவேன். இதுதான் மனிதன். சரிதானே? இங்க அன்பு எங்க இருக்குது? இதத்தான் அவர் பிறன் பழிப்பதுங்கிறதுக்கான தொடக்கமா வைக்கிறார். இந்த அடுத்தவன் இப்ப நான் அதுல இன்னும் நிறைய அமைதி அடையிறதுக்கு இப்ப நான் இது பொதுவா சொல்லிடலாம். இப்போ திருக்குறள் ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்றது வேற, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வச்சு நாம சொல்றது வேற. அதுக்கு தான் கதை வேணும். கதை ஏன் வேணும்னா, இப்ப அவருக்கு ஒருத்தனுடைய அம்மா இருந்தாங்க. அவங்க பையன் திருடன் தான். அவன் கடைசியில பையனோட அவங்க இதயம் பேசி சொர்க்கத்துல கூட அம்மா தண்ணி எடுத்துன்னு வச்சு உட்காந்துருப்பெல்லாம் 1000 கதை சொல்லுவோம்ல. இந்த அன்புக்கு உதாரணம் சொல்லும் போது அம்மா வச்சு தானே நம்ம கதை சொல்லுவோம். அப்புறம் உடனே இதுல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன விஷயம் வரும்? அன்பு என்று சொன்னால் நாம எவ்வளவு பிரச்சனை செய்தாலும் நமக்கு உதவி செய்கிற அம்மா. இது வரைக்கும் இவர்கள் நின்று இருக்கிறார்கள். சாதாரண வரலாறு. இதுக்கு மேல ஏதாவது வரலாறு சொல்லுப்பா உனக்கு அன்புக்கு ஏதாவதுன்னா என்ன சொல்லுவோம்? நாம ஏன் சொல்ல மாட்டோம்? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை. மாணிக்கவாசகர் சொல்றார், வள்ளலார் சொல்றார், எல்லாருமே சொல்றாங்கல்ல. ஓ, கண்ணப்பனுக்கு அன்பு அந்த மாதிரி ஒரு அன்பை நான் பார்க்கவில்லை அப்படின்னா அது எப்படி விளக்கிறது? இப்ப நான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இல்லை. ஏன்னா நாருடை மனசன்னா அன்பை தெரிந்து கொண்டவன் கண்டிப்பாக தகராளைய ரகசியத்தை அனுபவிப்பான். இது பாம்பன் சுவாமிகளுடைய வார்த்தை. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அன்பை அனுபவிக்கிறவன் சாதாரணமா உலகத்தில் இருக்கிற, அதாவது சாதாரணமான இது இல்ல, இதுவரை சைவம் பேசிய அருளைக்கு மேல அனுபவிக்கிற விஷயமா அதை பேசுறார். அதான் சொல்ற இடம் என்ன அப்படின்னா, அருளாக இந்த உலகத்தை அனுபவிப்போன்னு திருவடியை வச்சு பேசினாங்கல்ல, இப்ப திருமுடியை வச்சு பேசுறார். யாரு? பாம்பன் சுவாமிகள். அப்ப என்ன அர்த்தம்? ஆறுமுக சிவபிரான் துதி சொன்னதுக்கு அதான் அர்த்தம். ஆறுமுக சிவபிரான் துதி சொன்னா என்ன அர்த்தம்னா, திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் பேசுறார். இப்ப அதுல என்னன்னா, சிவபிரானும் ஆறுமுகம் இணைந்தது ஒரு உருவம். இப்ப திருமுடியிலிருந்து திருவடி அனுபவம் முழுசா வருது. அதான் தகராளைய ரகசியம். சரிதானே? இப்ப அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை யார் அனுபவிக்கிறான்னா, நாருடை மனசன். இந்த நாருடை மனசன் அனுபவிக்கிறான்னா அவனுக்கு அன்பு எப்படி தெரிந்தது. ஆனா இங்க எல்லாருக்கும் அன்பை பத்தி நல்லா தெரியும். அன்புனா என்னன்னு எல்லாம். ஆனா அதுக்கு தான் நான் இப்படி ஒரு விஷயத்தை திருவள்ளுவர் நல்ல வேலை கையில பிடிச்சிட்டேன்னா, அது இல்வாழ்க்கையில் இருக்கிற அன்பை விட வேற அன்பு உலகத்துல கிடையாது. நீங்க 1000 தான் அம்மா அப்பா எல்லாம் சொன்னாலும் சில பேர் அது உண்டு. எங்க அன்பை செலுத்துறானோ அங்கதான் அவனை அது வீழ்த்திடும். சில பேர் அம்மா அப்பாவோட ரொம்ப அன்பா இருந்தா அவங்க செத்த பிறகு செத்துருக்குறாங்க. சில பேர் மனைவி செத்த பிறகு செத்துருக்குறாங்க. சில பேர் புருஷன் செத்த பிறகு செத்துருக்குறாங்க. இது வாலண்டரியா பண்றதில்ல, அது அவங்கள தாக்கி அதோட முடிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களால அதை ஏற்றுக்கிட்டு வெளி உலகத்தை, அந்த உள்ள வெளி உலக வாழ்க்கையை உள்ள அனுமதிக்க முடியாத ஒரு பிளாக் வரும்.
அப்போ அவங்க அது வேற வழி கிடையாது, அப்படித்தான் போய் ஆகணும். அதுதான் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தாதான் ஒரே விஷயத்தை எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிற விஷயம் ஞானம் வரும். இப்போ நான் அடிக்கடி அந்த கேள்வி கேட்பேன். என்ன கேள்வின்னா, எப்பொழுதுமே இறைவனை நினைத்து கொண்டு நீங்கள் வழிபடுகிறீர்கள்ங்கிறது எப்படி தெரியும்? நான் எப்பொழுதுமே பெருமானை அனுபவிக்கிறேன் அப்படின்னா அது எப்படி தெரியும்? இப்ப ஐயா நான் சாமி இந்த கோயிலுக்கு வந்த அந்த தெரு கேட்ல வந்த பிறகு வருதா, இல்ல சமாதிக்கு முன்னாடி போய் நின்னா கூட வேற ஏதோ வந்தமா அந்த வத்தி ஏத்தனமா 2 ஆட்டம் ஆட்டனமா, பின்னாடிக்கிறவனும் தெரியாது முன்னாடிக்கிறவனும் தெரியாது. அப்புறம் சாமியை நின்று பார்த்தோமா, அவர் நம்மளை பாக்குறாரா, நாம அவரை பாக்குறோமா, இல்லை யாரை பாக்குறோம், அல்லது எதை நினைச்சிட்டு இருக்கிறோம், வீட்டுல இருக்கிற பிரச்சனை நினைச்சு இங்க வந்தோமே அதே பிரச்சனையா போயிட்டு இருக்கிறோமா, இங்க இருக்கிற சாமியை பார்த்தோமா, எங்க பெருமான் உங்களோடு முப்போதும் அல்லது எந்நேரமும் அவனை நினைக்கிற மாதிரி விஷயமா வருது. அந்த மாதிரி வந்தா அன்பு இருக்குன்னு அர்த்தம். நான் இது கூட இன்னும் அந்த இடத்துக்கு வரல. ஆனா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அது நான் அப்ப அதுக்கு என்ன உதாரணம் வேணும்? அதாவது அந்த மாதிரி சொல்ல தெரியுமானா எனக்கு பேச தெரியுது, ஆனா அது மாதிரி ஒரு விஷயமா தெரியணும். யாருக்கு தெரியும்? நிறைய பேர் அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். எதை நினைச்சு அழுவாங்க? அவங்க பிரச்சனை நினைச்சுதான் அழுவாங்க. பிரச்சனை எந்நேரமும் அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி இறைவனே தாக்கி கொண்டே இருப்பான். இந்த இறைவனே தாக்கி கொண்டிருக்கிற விஷயம்தான் எப்பொழுதும் பெருமானை நினைக்கிற விஷயம். அது எனக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி நான் அன்பு உடையவனாக இருக்க வேண்டும். அந்த அன்பு உடையவனாக இருந்தால்தான் இந்த தகராலய ரகசியத்துக்கான தகுதி. இதான் அவர் ஆரம்பிக்கிறது. வேற ஒன்றும் அடிப்படையே கிடையாது. சாமி ஆரம்பிக்கிற விஷயம் 1000 விஷயமா வாங்க போங்க கும்பிட்டு போங்க, கேட்கறத கொடுக்குறார், முடிஞ்சா உடனே வாங்கிக்கிங்க, தகுதி இருந்தா இல்லைன்னா பின்னாடி வாங்கிக்கிங்க. அதோ ஒரு வகையில கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார், வாங்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா தகராலய ரகசியம்னா இதான் மெரிட், இதான் ஸ்கேல். அதுக்கு நீங்க மற்றதெல்லாம் கேட்டு சண்முக கவசத்தை பாடிட்டு வாங்கிட்டு போங்க. ஆனா தகராலய ரகசியம் வேணும்னா இப்படிதான் வரணும். அதான் அதுல இருக்கிற இது தகுதி, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ பெருமான் அன்பை நான் இங்க பெருமான்கிட்ட அன்பு செலுத்தினேன். நான் எந்த அன்பை செலுத்தினேன் பெருமான் முன்பாக என்று கேட்டால், எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அன்பை செலுத்தினேன். இது முதல். அதுல இருந்து எத்தனை பேர் டெவலப் ஆயிருக்கிறீங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன். ஏன்னா அதுலயே தான் நாம உக்காந்துக்கிட்டு அங்கேயே தான் போயிட்டு இருக்கிறேன். இப்போ சரி, இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாத வருமா? சில பேர் சாமி கும்பிட்றதே எதுக்குன்னா இந்த திடீர்னு கொட்டணுங்கிறதுக்காகவே சாமி கும்பிட்றது தான் இதுல நிறைய இருக்கும். ஏன்னா இதுலயாவது முயற்சி செஞ்சு நான் என் வேலையும் பார்ப்பேன், சாமியும் பார்ப்பேன், நடுவில் சாமி கொஞ்சம் செய்வேன், இல்லை சாமிக்காக தொண்டு செய்வேன். கொஞ்சம் பேர் அது வருவாங்க, அது தனி, அது எதுலையுமே வராது. நம்ம அந்த லிஸ்டே அது முதல்ல இருந்தே வரும், அவங்களுக்கு பிறப்புல இருந்தே அந்த விஷயமே தனி. ஆனா நான் சொல்றது பொதுவா அனுபவிக்கிறதுக்கான விஷயமா. அப்ப எங்க அடுத்த கட்டமா அன்பை நான் எப்படி வளர்த்தேன், அன்பே சிவமாவது அதெல்லாம் படிச்சிருக்கிறல்ல, அந்த தகுதியை தான் இங்க பேசுறார். நாருடை மனசன் அப்படி வந்தாதாம்பா சதானந்தனாக இருக்கிற, அதாவது சத்திய ஆச்சாரியனாக இருக்கிற சதாச்சாரியனுடைய ஞானத்தை இதிலே கொட்டி தகராலயம் அல்லது முடியடி அனுபவம். இதுதான் தகராலய ரகசியத்தோட விஷயம். இந்த விஷயத்துக்கு தொடக்கமே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூவார் செஞ்சென்னி உடை புங்கவர் தாபதர் இவங்க எல்லாம் புகழ்ந்துதான் போட்டுறாங்க. அவங்களுக்காக இப்படி வர்றேன் போறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா என்ன பண்றாருன்னா, சிறுகு ஒன்று இல்லாத விஷயம். இந்த சிறுகு ஒன்று இல்லாத விஷயம் வந்த பிறகுதான் தகராலய ரகசியத்தோட அந்த அடிப்படை தொடங்குகிறது. அதுதான் நாருடை மனுஷனை வச்சு தொடங்கின விஷயம். அதுதான் இன்னும் அந்த அடுத்த ஆறுமுக சிவபுரான் துதியில பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஒண்ணு போட்டிருக்காரு. நாம என்ன வார்த்தைன்னா, இந்த ஏமநாயகன் ஏர்மறை நாயகன் சேமநாயகன் தேவர்கள் நாயகன், இங்கேயும் அதை போட்டுட்டு ஆம் என் நாயகன் ஆறுமுக சிவன், ஆம் என் நாயகன் ஆறுமுக சிவன்.
எப்படி 1000 சிறுகு ஒன்று இல்லா மா வாழ்வு போட்டாரோ, இங்க துதி வரும்பொழுது ஆம் என் நாயகன், இந்த ஆம் என் நாயகன் சொல்லும் பொழுது ஆம் என்று சொல்லுகிற விஷயம் எதுவோ அது எல்லாம் ஆகும் அப்படின்னு நான் உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா தான் பெருமான் சொல்றார். ஒன்றும் குறையில்லை. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஆம் என்று ஒன்றை தந்து அதோட கணக்கு முடிக்கிற விஷயம் இல்லை. அது வளர்க்கிற விஷயம். அந்த வளர்க்கிற விஷயம் எங்கிறதுனாலதான் இந்த ஆறுமுக சிவன் என்ற பெருமானுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். நல்லா பார்த்துக்கணும். இதுல இந்த அறுமுக சிவன் தான் வந்து என்னை காக்க இதெல்லாம் வருது இல்ல, அந்த விஷயத்துல இச்சு போறதே இதுக்கு தான். சாமி ஒரே பேரா தான் அதை சொல்றார். ஆறுமுகனும் சிவனும் அப்படிங்கிறது இல்லைங்க, இந்த ஒரே பரம்பொருளை முழுமையாக பார்ப்பது. அது நீங்க அங்க நீங்க சிவனா பாக்குறீங்களா அல்லது ஆறுமுகனா பாக்குறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க. பெரிய பரம்பொருள் என்பதாகிய ஒன்றை பார்ப்பது. அந்த ஞாபகம் வரக்கூடாது, முருகனாகவோ அல்லது சிவனாகவோ ஞாபகம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான். நான் நீங்க ரெண்டா பாக்குறீங்க, அந்த ரெண்டுத்தையும் சேர்த்த ஒரே விஷயம் பெரிய விஷயமாக ஆறுமுக சிவன் ஒரு புது பேர் கொடுக்கிறார். இது ஒரே பேர் தான், இது ஒரு புது பேர், அவ்வளவுதான். அந்த விஷயமா பார்த்தீங்கன்னா அதுக்கு தொடக்கம் ஆம் என் நாயகன் என்று அவனை அனுபவிப்பது. என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் எனக்கு தலைவனாக இருந்து எனக்கு ஆக்கம் தருபவன் அல்லது ஆக்கி தருபவன், ஆக்கி செயலை ஆக்கி தருபவன். இது நேரா ஒரு பொருள். இதுல ஒன்றும் நமக்கு குறையில்லை. இப்ப நாம எங்க ஒரு சிக்கல்ல கொண்டாந்து நிறுத்திட்டு இந்த வரியை பார்த்தோம் அப்படின்னா, அன்பை கண்டுபிடிப்பதுதான் அந்த விஷயத்துல ஒரு கணக்கு முடிவுக்கு வராமல் வளர்த்து எடுக்கிற விஷயம். எப்படி திருவள்ளுவர் பிறன் பழிப்பது இல்லாயின் ஏன் போட்டார்னா, திருக்குறள்ல கடவுளை பத்தி பேசலன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கடவுள் வாழ்த்துன்னு உன்னை தனியா வச்சு விட்டார். ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திறன் பழிப்பது இல்லாத குடும்பம்னு தொடங்கின உடனே அவனுக்கு கடவுள் தெரிய ஆரம்பிச்சிடும். அங்கதான் கணக்கு முடியாது. அந்த விஷயம் வந்ததுனாலதான் உங்களுக்கு பெரிய புராணம் வருது. பெரிய புராணம் அந்த ஒரு திருக்குறளை போட்டுட்டு நீங்க பெரிய புராணத்தை எழுதினீங்கன்னா, ஆமாம் திறன் பழிப்பது இல்லாமல் வாழ்ந்த இவர்களுக்கு இறைவன் அனுபவம் வந்தது, இதுல ஒன்றும் சிக்கலே இல்லை. இந்த மாதிரி விஷயமா பார்த்தீங்கன்னா திருக்குறளில் தனியாக பேசி தனியா ஆர்குமெண்ட் பண்ணி தனியா விவாதம் பண்ணிலாம் கடவுளை விவாதிக்கிற ஒரு விஷயம் இல்லை. அதே விஷயம் தவம் தான் காரைக்கால் அம்மையாருக்கு. அதனால்தான் அவர்கள் கடவுளை அற்புதமாக கண்டார்கள். இங்க அந்த விஷயமாக வருவதுதான் ஆம் என் நாயகன், எனக்கு ஆக்கம் தருபவனாக வருவான். அதுதான் சிறுமையை நீக்குகின்ற அல்லது சிறுகு ஒன்று இல்லாத மா வாழ்வு தருகிற விஷயம். இப்ப அதுக்கு முதல்ல விளக்கம் வேணும்னா, இது பெருசா தர்றான் சொல்லாம எங்க நாம அந்த பிரச்சனையா பார்த்தோமோ அந்த பிரச்சனையில தெளிவு வந்தா இது எப்படிப்பட்டது என்பது சரியாக விளங்கும். அந்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். என்னத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பை விளங்கி கொள்ளுவதில் அதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நான் இது அதை ஒரு சூட்சமமா பேசல. எதை அன்பை புரிஞ்சுக்கிறதுனா என்ன, அது ஒரு சூட்சமமாவோ சூக்குமமாவோ பேசல. ஆனா அது நமக்கு தெரியலங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா சாதாரணமா அன்போடு வாழுகிறோம், அது ஒரு நிதானமாவே அது நம்ம இன்னைக்கு அதை கிளியர் பண்ணிடலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை. நிதானமாவே அதுல ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என்ன முடிவு அப்படின்னா, அன்பாகத்தான் நான் வாழுகிறேன் என்பதை நான் எப்படி முடிவு கட்டுவது?
பெருமானிடம் வந்து கேட்பது ஒன்று. இரண்டாவது, இந்த எண்ணம் அடுத்தவர்களுக்காக கேட்கிறோம் என்பதாக வளருமா? இப்ப எனக்கு வர்ற விஷயம் எனக்கு கிடைக்க, ஆனா நீங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்கிறாங்கல்ல, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரலாறு, இந்த பெரிய பெரிய முதலாளிகளுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கோயிலுக்கு போய் நின்றுட்டு, சாமி இந்த உலகெல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டதா 2-3 பேர் சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இவங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்துட்டதுனால அவங்க கேட்கறதுக்கு பிரச்சனை இல்லாததுனால கேட்கறாங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். அவங்க வியாபாரம் நடக்கணுங்கிறதுக்காகவும் இது நடக்கும். ஆனா அவங்க கேட்கறதே அவங்க அந்த இடத்துல அதுவும் சத்தம் போட்டு சொல்றாங்கன்னா உடனே மொத்த அழுக்குமா நின்றுதான் அதை பேசுவாங்களே தவிர, அதை மனம் திறந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றத அடுத்தவனுக்கு கேட்கிற மாதிரி பேசினாலே அது இல்லைன்னு அர்த்தம். அடுத்தவர் கேட்குமாறு பேசினாலே அந்த விஷயம் ஓஹோ அதிலே இல்லாமல் பேசுகிறார்கள். இது முதல் விஷயம். இப்ப அடுத்தவர் விஷயமாக பேசினா அன்புன்னு அர்த்தம். எப்படி பேசுறது? அடுத்த ஒரு விஷயமா எங்க பேச முடியும்? இதுக்குதான் நாம ஒரு வலிமையா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். என்ன விஷயம்னா, குடும்பம்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுல நம்ம வீடு, நம்ம பிள்ளை, நம்ம விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறோம்ல. இதுல முதல்ல ஒரு அழுத்தமான ஞானம் என்னன்னா, இதுலேயும் அடுத்தவர் விஷயமாக வாழ்வது. இப்ப நீங்க நிறைய போயிட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு குடும்ப விஷயமா ஒரு லிஸ்ட் எடுத்து, இதுல எத்தனை பேர் குடும்பத்துல சின்ன வயசு விட்டு ஓடி வந்தீங்க, நீங்க எப்படி பெரிய ஆளானீங்க, நீங்க எப்படி வீட்டுக்கெல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா கொஞ்சம் அப்படி தண்ணியா இருக்கும் கணக்கெல்லாம். ஆமா, அப்புறம் எல்லாரும் எல்லாம் நல்லபடியா வந்தாங்களா, எல்லாருக்கும் செஞ்சாங்களா. ஆனா ஏதாவது ஒரு குடும்பம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பேஸ் என்ன இருக்கும்னா, யாராவது ஒரு ஆளாவது அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் ஏதாவது செய்யணும்னு இருப்பான். அப்படி இருந்தாதான் அந்த குடும்பத்தை கொஞ்சம் நிக்க வச்சிருப்பான் கடவுள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குடும்பம் வாழ வேண்டும் என்பது எல்லா விஷயமா அவங்கவுங்க வேலை பார்த்தாலும் அது ஒரு நல்ல விஷயம் வச்சுக்குவோம். அவங்கவுங்க விஷயமா பிரச்சனை இல்லாம போனாலும் இந்த எல்லாரையும் இணைச்சி வச்சு ஒரு ஆள் வேலை பார்ப்பான். நீங்க நல்லா இருக்கிற குடும்பமா எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒண்ணு இருக்கும். நான் சொல்றது எல்லா குடும்பத்தையும் நீங்க கணக்கெடுக்க தேவையில்ல. ஓரளவுக்கு அந்த குடும்பம் நிதானமா இருக்குது, அந்த வில்லங்கம் இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் அதுக்குள்ள இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒன்னா எழுதி வச்சு பார்க்கலாம். ஆனா இது என்ன அர்த்தம் நான் இது சொல்ல வந்தேன் அப்படின்னா, அடுத்தவர் விஷயமாக இவனுக்கு அந்த ஞானத்தை பெருமான் வைத்து அந்த குடும்பத்தை வாழ வைப்பதில் கருணை காட்டுவது யார்? இந்த கருணை காட்டுற விஷயம் எங்க இருந்து தொடங்குதுன்னா, அது தொடக்கம் பெருமானிடம் தான் தொடங்குது. நான் இந்த குடும்பத்தில் இப்படி வாழ்ந்தேன்னு அவனை வைத்து இவர்கள் அனுபவிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஆள் அந்த குடும்பத்துல பிறக்க வைக்கல அப்படின்னா அந்த அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் அப்படி ஒரு ஆன்மா மேலே வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆன்மாவின் விஷயமாக என்ன நடக்கிறது? நீங்க நான் ஒரு பக்கமா ட்ராக்க ஓட்ட மாட்டேன், எல்லா ட்ராக்கும் பார்த்தாதான் அது மூஷா வரும். என்ன அப்படின்னா, நீங்க அவனை வச்சு மறுபடியும் இந்த கதை எழுதுற மாதிரி இந்த சினிமாவில் வரதெல்லாம் ஏதாவது ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அவன் ஓட்டிட்டு போயிட்டு அடுத்ததெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அடுத்த பிரச்சனை எப்படி வரும்? ஒரு ஆளை எதிர்த்து போராடலாம், அதுல வர்ற போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இருந்து கோர்ட்டு பிரச்சனை இருந்து அதுக்கு போனா வெடிஞ்சு போகுது இல்ல. அப்ப அதெல்லாம் யார் தீர்த்து வைக்கிறது? அந்த போதையில போறது அந்த மாதிரி இல்லை. இது இதனோடு சேர்ந்த இன்னொரு விஷயம். அப்படி ஒரு ஆள் வரான்ல, அவனுக்கு என்ன அதுல ஞானம்? ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கிறான், ஒரு ஆளோ 2 ஆளோ இருக்கிறான், அவனுக்கு அதிலே என்ன ஞானம்? இந்த அடுத்தவர் விஷயமாக செயல்படுவதிலே அவன் வளருகிறான். இதே விஷயம் சமூக அவன் கேரக்டரா அது இருக்கும். எது? அந்த நடைமுறையை புரிந்து கொள்ளுவதில் அவனுடைய செயல்பாடு அந்த குடும்பத்தோடு மட்டும் நிற்காமல் சமூக விஷயமாகவும் கொஞ்சம் வேலை செய்யும். அப்ப அவனை பார்த்தீங்கன்னா அந்த சிக்கலில் அவனை காப்பாற்றுகிற ஒரு விஷயமாக
எங்காவது கடவுள் வேலை செய்கிறான் என்ற ஞானத்தை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இதுதான் ஆம் என் நாயகன் என்பதோட தொடக்கம். ஆகிறான், எனக்காக ஆகிறான் என்று தொடங்குகிற விஷயம் இதுதான். இப்ப இதுல அன்பு தொடங்குச்சு அப்படிங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அன்பு தொடக்கத்தை நான் நேரா சொல்றேன். மற்ற எப்படி கேட்டாலும் அன்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அன்புனா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் நான் அன்புனா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா பையன் என்ன சொல்லுவான்? வகுப்புல கேட்டீங்கன்னா, ஆமா சார் எனக்கு ரொம்ப அன்பா இருக்குது. யார் மேல இருக்குது? அப்பா அம்மா மேல அன்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அவங்க காசு கொடுத்து இவன் படிக்கிற வரைக்கும் பிரச்சனையா இருக்கு. இவன் கேட்டதை கொடுக்கலன்னா அப்பா அம்மா மேல கோபம் வரும். அன்னைக்கு அன்பு எங்கடா? இப்போ கோபம் வந்தா அன்புன்னு கிடையாதுடா, அது ஏதோ எதிர்பார்ப்புல போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் எனக்கு அந்த அம்மா மேல அன்புன்னுவான். அந்த அம்மா மேல அன்பு ஏதாவது ஒண்ணு செய்வாங்க அப்படின்னு தான் உனக்கு அன்பா இருக்குது. அதுல ஒரு பிரச்சனை. அப்ப அன்பை எங்கேயாவது அனுபவிச்சிருக்கிறோமா? நாம எதிர்பார்ப்பு நமக்கு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி தெரியும். ஆனா கேள்வியில அன்பு என்று சொன்னால் இடையீடு இல்லாதது வளர வைப்பது. நான் என் குடும்பத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அடுத்தவன் குடும்பத்திற்கும் அன்பு வைத்தால் என் குடும்பம் வளராது. அப்ப அன்புக்கு இடிக்குதா இல்லையா? அப்ப நான் என் குடும்பம் மட்டுமே வளர வேண்டும் என்று அன்பு வைத்தால் அதுக்கு பேர் நாம வேற மாதிரி வைக்கிறோம். ஏன்னா அவன் இன்னொரு இடத்துல சூழ்ச்சி பண்ணி ஆகும். எதுக்கு? அதை தான் பிறன் பழிப்பது இல்ல அன்பு. அப்ப அன்பை நீங்க முழுசா சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு தான் என்ன பேர் வைப்போம்? இப்படி பேர் நீங்க பட்டிமன்றம் எப்படி வச்சிருவோம்னா, அண்ணன் அன்பு சிறந்ததா, தங்கை அன்பு சிறந்ததா, அப்பா அன்பு சிறந்ததா, அம்மா அன்பு சிறந்ததா, பாட்டி அன்பு சிறந்ததா, யார் அன்பு சிறந்தது அப்படின்னு பட்டி வச்சா என்ன பண்ணுவான்? அதாவது பட்டி உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணும்? அவங்க வீட்டுல அவனுக்கு யார் மேல அன்பு இருக்குதோ அதுதான் பெருசுன்னு சொல்லுவான். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைல்ல. அப்ப அன்புன்னா என்ன? உறவிலே இருக்கிற எந்த ஒரு மனிதன் அன்பை காட்டுகிறானோ அவனால அந்த உறவுக்கு அன்புன்னு பேர் வருது. நல்ல அப்பாவா, அன்புள்ள அப்பாவா இருந்தா அப்பா தான் அன்புல உயர்ந்தவர். அம்மா அன்புல உயர்ந்தவங்களா இருந்தா அம்மா அன்பு தான் உயர்ந்தது. மனைவி எல்லாரை விட மனைவி அன்பு தான் உயர்ந்ததா தெரிஞ்சா மனைவி தான் அன்புல சிறந்தவங்க. இப்படிதான் பட்டிமன்றத்துல தீர்ப்பு. ஏன்னா இவனுக்கு என்ன தெரியுமோ அதுதான் அன்பு. ஆனா எல்லார் மீதும் சமமாக அன்பு வச்சா அந்த குடும்பத்துல குழப்பம் வருது. இப்போ அப்ப அன்புனா என்னன்னு தெரியாதுன்னு அர்த்தம். அன்புன்னு தெரிஞ்சா எல்லார் மேலேயும் வச்சாக்கா குழப்பம் வரக்கூடாது இல்ல. ஆனா குழப்பம் வந்துட்டா அதுக்கு பேர் அன்பு இல்லைல்ல. அப்ப அன்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, நாம் அன்பை தெரிந்து கொள்ளுவதற்காக வாழ்கிறோமே தவிர அன்பை நாம் அனுபவிக்கவில்லை. இதை நீங்க எடுத்த உடனே கேட்கறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா நாம இவ்வளவு நாளும் அன்பு அன்புன்னு படிச்சுட்டு இப்ப பார்த்தா அன்புன்னு ஒண்ணு நாம அனுபவிக்கலையா அப்படின்னு கேட்டா ஆமாம். எப்படி இது கேட்கிறேன்னா, என்னுடைய மாமனும் நீ அப்பனும் நீ எல்லாம் பாடுறேன்ல, என்னுடைய உடன் பிறந்த திருநாவுக்கரசர் பேசுறாருல, இன்றாலுமாய் எமக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான். இதெல்லாம் சொல்றாருல. ஏன் சொல்றாருன்னா, என்னை வாழ வைப்பதற்கு தாய் தந்தை தமக்கை தம்பி தங்கை எல்லாம் இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக உறவு இருக்கிறது. ஆனால் இந்த உறவு உங்களுக்கான அன்பை தெரிந்து கொள்ள உதவுகிறதே ஒழிய இதுவே அன்பு என்பதாக சொல்ல முடியாது. அதை நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது எப்படி அப்படின்னு கேட்டா, இதை மிகவும் உயர்வா நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, இப்ப பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு பேர் ஏதாவது ஒண்ணு வந்துடும். ஏங்க இதுக்கு அன்பு இல்லையா, வயசான பிறகு அன்பு இல்லையா, எது அன்பு? இப்போ நிறைய பேர் நீங்க டைரக்டா அது எதுல வரும்னு கேட்டீங்கன்னா, அன்பை எதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வளவலன்னு பேசுறாங்கல்ல அவங்க கிட்ட தான் அன்பு தெரியும். அன்பை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்கல்ல, அன்பை எங்க அனுபவிச்சிருப்பாங்க? இதுலயே ஒரு சிக்கல் வருதோ. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா யாருக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நேரம் யார் கலந்து பேசினாங்களோ அவங்களுக்காக தான் ஃபீல் பண்ணுவாங்க. சரிதானே? இல்ல என்ன எல்லாமே பிரச்சனையா இருக்குதா? நான் மனிதருடைய வாழ்க்கையை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கலந்து பேசுதல்
எங்கே கலந்து பேசுதல் அதிகமாக நடந்துரு, ஒரு அப்பா பிள்ளைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவார், கலந்து பேசாதனால அவனும் அவரும் விரோதியாவே இருப்பாங்க கட்சி வரைக்கும். அவனுக்கு 1000 கோடி சொத்து சேர்த்து வச்சாலும் அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா கலந்து அதுதான் திருவுந்தியாரம் வருது, பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பேனே. அப்ப கலந்து பழகுதல் அப்படின்னு அதுதான் ஆண்டாலும் சொன்னா, கலந்து பேசின பேச்சரவம் கேட்கல. அதாவது கலந்து பேசுதல் அப்படி வந்தாதான். நீங்க எங்கேயும் போகல, எம்ஆர் ராதா உங்களுக்கு தெரியல. எம்ஆர் ராதா வந்து பகுத்தறிவாதி, மிகப்பெரிய பகுத்தறிவாதி அவரு. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணுக்கு சமாதி கட்டி கோயில் கட்டினார் கோயம்புத்தூர்ல. அவர் வரலாறுல எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, நானே இவ்வளோ நடிகையா எல்லாரையும் பழகிருக்கிறேன், ஆனா ஒரு பொண்ணு வந்து என்னை காதலிச்சா, இப்போ அவங்க பொண்டாட்டியா இருந்தாங்களா, அவங்க இல்லை வேற ஒரு ஆள். அவருடைய வரலாறு பற்றினா தெரியும். அப்போ திடீர்னு அந்த பேசிக்கிட்டே இருப்பா, பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அப்படியே செத்துணும் போல இருக்கும் பேசிக்கிட்டே. அந்த மாதிரி இந்த திடீர்னு ஒரு ஜுரம் வந்துட்டு காப்பாற்ற முடியல, செத்துட்டா, என்னால ஒன்றும் முடியல, நான் கோயில் கட்டி சாமி கும்பிட்டேன் அப்படின்னு. ஏன் நீ ஒரு பகுத்தறிவா, யோ பயா உனக்கு என்ன தெரியும் காதலை பத்தி, நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். இது நீங்க அவரோட எம்ஆர் ராதா வாழ்க்கை வரலாறுல தினமணியில வந்தது, விந்தன் பேட்டியில வந்தது, அதுக்கப்புறம் நூலா கிடைக்குது உங்களுக்கு. இது எதுக்கு சொல்ல வந்த அப்படின்னா, எது அவனை ஊடுருவியது. அதனால தான் நான் பையன்கிட்ட சொல்லுவேன், நீ எப்படி ஒன்னாலும் பழகிட்டு போ, ஓவரா பேசிடாத இந்த வயசுல, அப்புறம் உன்னால தாங்க முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற உலக பிரச்சனை வேற, நீ அதிகமா பேசி போன்ல மாட்டிக்காத, மாட்டிக்கிட்டா உன்னால வெளியே வர முடியாது. இதைதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, தீனால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாவது நாவினால் சுட்டவடுனாரு. முதல்ல நீ மாட்டிக்காம வெளியே வரணும்னா கொஞ்சம் அதிகம் பேசாத, வேற எங்க ஒன்னாலும் ஊரை சுத்தி சாப்பிட்டுட்டு வா, அது வேற விஷயம். ஆனா பேசுற விஷயத்தை மட்டும் அதிகமா வச்சுக்காத, உயிர் போயிடும் அப்படின்ற. ஏன் அப்படின்னா, இதுதான் கலந்து பேசின பேச்சரவம். இந்த கலந்து பேசுற விஷயம்தான் உயிரை உருவிடுது. அப்ப என்ன அப்படின்னா, இந்த அன்பு இவர்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, கலந்து யாரோடெல்லாம் பழகினார்களோ அங்கே அன்பு வருகிறது. அப்ப கலந்து பழகிறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பேச்சில எடுக்கிறோம்னு சொன்னா, அங்கே அன்பு என்பது இருக்கிறதா? ஒரு கேள்வி இப்படி கேட்கணும். ஏன்னா இப்ப அன்பை பத்திய டெவலப்மெண்ட்ல தான் நம்ம இப்ப அன்பு கிட்ட வரணும் இப்ப நாம. ஆனா இதெல்லாம் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அன்புனா என்ன அப்படின்னு இந்த அனுபவங்களை எல்லாம் தாண்டி புதியதாக என்னுடைய சார்பு இல்லாத என்னுடைய மூல குணமாக வந்தால் அதற்கு பெயர் அன்பு. அன்புனா எது மாதிரி இருக்கக்கூடாதுன்னா, இப்ப நான் எங்க வாத்தியார் மேல அன்பு காட்டுறது, எங்க ஆபீசர் மேல அன்பு காட்டுறது, எங்க வீட்டுல இருக்கிறவங்க மேல எல்லாமே அன்பு தானே காட்டுறேன். அப்புறம் எப்படி ஒரே மாதிரி அன்பை காட்டுறீங்க? இப்ப இப்படி சொல்லுவோம், ஏங்க நான் தாங்க வளர்த்தேன் அவனை, என் கூடவே இருப்பான், எல்லாம் சொல்லி கொடுத்தேன், ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தா என்னை எதிர்த்துக்கினான், ஏன் இவ்வளவு நாளா எதிர்த்துக்கல, இப்ப ஏன் எதிர்த்துக்கினான், இவ்வளவு நாள் அன்பா தானே இருந்தான், இப்ப அன்பு இல்லை, நீங்க எப்படி சொல்லலாம்? அவனுக்கு இது இவ்வளவு நாள் நிக்கிறதுக்கு தைரியம் இல்லை, இப்ப நிக்கிறதுக்கு தைரியம் வந்த உடனே அவன் வேலையை காட்டுறான். புதுசா அவன் புத்தியை காட்டுறான்னு நினைக்காதீங்க. இவ்வளவு நாளா இருந்த புத்தியை காட்ட முடியாம தவச்சிட்டு இருந்தான், அதான் அவனுக்கு தகுதி வரும்போது காட்டுறான். அப்ப இல்லாத ஒண்ணு இல்லாது சார்புனால வேற வேற மாதிரி அதை காட்டுவோம். அந்த மாதிரி அன்பு என்பதை காட்டவே இல்லை. ஆனா அன்பை காட்டுறதுக்கு தான் இந்த பிறவி. அப்படி வந்தாதான் நாம தகராலய ரகசியத்துக்கே தகுதியா வரணும் அர்த்தம். அதுக்கு தான் பெருமான் உள்ள விட்டு வெளியே அனுப்பி அங்க ஒரு பிரச்சனையை கொடுத்து இங்க ஒரு பிரச்சனையை கொடுத்து அடங்கடாயப்பான்னு அடக்கி, அதுக்கப்புறம் இதுக்கு மேல எல்லாருக்குமா ஒரு விஷயத்தை காட்டி, இது வந்தா பாரு, இல்லாட்டா கணக்கை முடிச்சு அடுத்த பிறவில ஸ்டார்ட் பண்ணணும் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகும், வேற வழி கிடையாது. அப்ப ஸ்டார்ட் பண்றத பெருமான் எங்க தொடங்கி வைக்கிறார், இதுதான் விஷயம். இது நான் இந்த அன்பை பத்தி நீங்க நிறைய கேள்வி கேட்பீங்க. இதை முடிச்ச பிறகு நான் அதுக்கு பதில தொடர்ந்து சொல்லுவேன். நடுவுல ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுவேன். அதுல என்ன உதாரணம் அப்படின்னா, இங்கதான் நம்ம மயிலாப்பூர்ல இருந்து ஒரு 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 டாக்டர், அவங்க பல் டாக்டர்னு நினைக்கிறேன், அவங்க இந்த வியாசர்பாடி பக்கம் இருந்தாங்க. அதே இது மாதிரி நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லா இடத்துலயும் உண்டு. அவங்க திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகி டிவிஎஸ் சீட்ல இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் அந்த வழியா வரான். அவன் அந்த இறந்து கிடந்தவங்கள பார்த்து எல்லாம் சுத்தி ஜனம் நிற்குது, ஐயோ பாவம் செத்துட்டாங்கன்ட்டு போயிட்டான். போயிட்டு திரும்பி ஒரு தோணுது, நம்ம அங்கிருந்த மொபைல் நம்ம ஒய்ஃபு மொபைல் மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா அவன் ஒய்ஃபு தான்.
இப்ப உளுந்து பிறண்டு அழுதான். இது வந்து நியூஸ் தான், நம்ம பார்த்த செய்தி தான். முதல்ல போனவன் உச்சி கூட்டிட்டு போனான், ரெண்டாவது வந்து உளுந்து பிறண்டு அங்கேயே கடக்குறான். இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? அன்பு இருக்குதா இல்லையா? இதுல என்ன உதாரணம் முடிவுன்னு கேட்டா, முதல்ல போனால ரெண்டாவது வந்து செய்தவனுடைய செயலை முதலிலேயே யாராயிருந்தாலும் செய்வேன் என்று ஒருவனுக்கு பழக்கம் வருமானால் அன்பு உள்ளவன். அப்படி இல்லைன்னா அன்பை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்களே தவிர அன்பு என்பது இன்னும் நமக்கு பழக்கத்திற்கு வரவில்லை. ஆனால் அன்புக்காகத்தான் என்னுடைய மாமனும் நீ, தந்தையும் நீ, தாயும் நீ, என்னுடைய தம்பியும் நீ, தங்கையும் நீ, தமக்கையும் நீன்னு எல்லா வகையாலும் அன்பை நமக்காக நாம் அவர்களுக்காக என்று பழக்கப்படுத்துகிறோம். ஆனால் இதை பொதுவிலே மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நடுவிலே இருக்கிற எல்லா அனுபவங்களையும் உள்வாங்கி 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 அப்படியே அமைதியாகி பிறகு அதையே பொதுவாக ஆக்குகிற மாற்றமாக ஆக்குவதுதான் ஆம் என் நாயகன். அவன்தான் புகழ். எனக்காக அன்பு வைத்திருந்த பெருமான் நான் உண்மையிலேயே அன்பை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஆக்குகிற வேலைதான் ஆம் என் நாயகனுடைய வேலை. இப்ப தகராலய ரகசியத்துல இதுதான் அடிப்படை. நாம பெரிய ஞான நூல் தான் எது, உடனே அதை பார்த்து அது பெரிய ஞான நூல், பெரிய ரகசியம், பெரிய விஷயம் சொல்லிட்டு ஓடுற விஷயம் இல்லை. அது எங்கேயெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆலயத்திற்குள் வந்து விட்டோமே, ஆனால் அதுதான் உண்மையான அன்பா என்று அதை காட்டி கொடுத்து உண்மையான அன்பிற்காக உங்களுடைய சிறுமைகளை எல்லாம் நீக்கி உங்களை அவனுடைய அன்பில் சேர்ப்பதற்காக உங்களுடைய அன்பை காட்டி ஆக்குகிற வேலைதான் இந்த தகராலய ரகசியத்தினுடைய அடிப்படை வேலை. அதுதான் பாயிரத்திலேயும் ஆறுமுகத்திரபிரான் துதியிலேயும் தொடங்கி வைக்கிறார். எனது உள் அறியும் அன்பை தருவாய். அப்ப என்ன அர்த்தம் இருக்கு? இது வரைக்கும் நீங்க வெளியில பேசுறது அன்பு இல்லைன்னு தானே அர்த்தம். எனது உள் அறியும் அன்பை தருவாய். நான் இதுவரைக்கும் எனக்கான விஷயமாக பண்ண எல்லா விஷயங்களும் அன்பு இல்லை. எனக்கு உள்ளே இருக்கிற ஒரு கடவுள் விஷயம் மட்டும்தான் அன்பு. திருக்குறள்ல கூட 4-5 இடத்துல பாத்தீங்கன்னா அன்பு என்பது அன்பில் அதனை வெயில் போல காயும் அறம். அதே மாதிரி அன்பு என்பது அதுல பிரிக்கி பார்க்கிற குணம் கிடையாது, அதுக்கு உள்ளேயே இணைந்து இருக்கிற ஒரு குணம், உயிரோட குணம். இன்னும் அன்புனா என்ன, அருள்னா என்னங்கிறத முதல்ல வெளிச்சம் போட்டு காட்டினவர் திருவள்ளுவர் தான். நாம இப்ப பேசுறோம்ல இந்த அருள், இப்ப சிவபெருமானுடைய அருள், முருகன் அருள்னா ஒண்ணு பேசுறோம்ல, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அன்புக்கு என்ன அர்த்தம்? எனது உள்ளறியும் அன்புனா ஏன் அதை அருணகிரிநாதர் பெருமான் பேசினாரு? அதே விஷயத்தை திருமூலர் அன்பே சிவமாவதுன்னு ஏன் பேசினாங்க? காரைக்கால் அம்மையார் பேரன்பே இன்னும் பெருக்குன்னு பேசினாங்க. சும்மா பேசல அவங்க, நாமளாவது வெறும் அன்பை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க பேரன்பே இன்னும் பெருக்கு அவங்க பேசினது. இப்ப இங்க சாமி என்ன சொன்னார்னா, இது பெருமானுடைய அன்புலாம் இருக்கட்டும், நாம பெரிய ஆளா ஆக போறோம். நாம யாருன்னு கேட்டா நாருடைய மனுஷன், அன்பு உள்ள மனுஷன். ஆனா நாருடைய மனுஷன்ல ஒரு சின்ன ஒரு 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 இகழ்ச்சி குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூ இல்ல. இது எது நார்னா அன்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா பூவோட சேர்ந்த நாரும் மணந்தரும் சொல்றோம்ல, இந்த நார் எது? நாம பூ எது? பூவார் செஞ்செண்ணின்னு ஆரம்பிச்சார் பாருங்க. அந்த பெருமானுடைய அன்பு என்னை அன்பு உடையவனாக ஆக்கும் பொழுதுதான் என் உள் அறியும் அன்பு. அங்கதான் எனக்கு வெளியிலே தாயாக தந்தையாக அன்பை காட்டியவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் இவர்களுடைய பயிற்சியே அன்பு கிடையாது. உள்ளே இருக்கிற இறைவன் அன்பாக இருக்கிறான், வெளியிலே இருக்கிற எல்லா விஷயங்களும் அன்புக்கான பயிற்சியாக இருக்கின்றன. இதுதான் வேறுபாடு. வெளியிலே இருக்கின்றவை அன்பு அல்ல, ஆனால் அன்புக்கான பயிற்சி. இப்ப இப்படி வச்சீங்களேன், வெளியில நீங்க போய் தேன் பாகு அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுங்களேன். தேன் பாகு, சக்கரை பாகு வச்சுங்களேன். சக்கரை பாகு எப்படி வரும்? சக்கரை பாகு கொஞ்சம் தண்ணி வச்சு சக்கரை ஊற்றி அதை காய்ச்சினா தானே சக்கரை பாகு வரும். இந்த சர்க்கரை பாகு என்பது சர்க்கரையும் தண்ணீரும் எந்த அளவிற்கு பழக வேண்டுமோ அந்த அளவிற்கு பழக்கி அதை பாகாக ஆக்குகிறோம். ஆக்கிறோமா இல்லையா? இப்ப இந்த சர்க்கரை பாகும் இயற்கையாக இருக்கிற தேனும் ஒன்றா? சரி, இயற்கையா சர்க்கரை பாகு உண்டா? என்ன கேள்வி? இல்ல. அப்ப சர்க்கரை பாகு என்பது உலகத்திலே பார்க்கிற அன்பு என்று சொன்னால், ஒருவேளை இயற்கையாகவே சர்க்கரை பாகு இருக்கிறது என்று சொன்னால் அது அன்பு. நான் இங்கே வைக்கிற சர்க்கரை பாகு இனிப்பு தான், அதுல ஒன்றும் குறையில்லை, அது செயற்கை தான். ஆனா அந்த மாதிரி இயற்கை பொருளை பார்க்க முடியுமா? அதான் அன்புக்கும் வெளியில இருக்கிற அன்புக்கும் உள்ள வித்தியாசம். வெளியில நான் அன்புதான் அனுபவிக்கிறேன். யார்கிட்ட? தாயிடம், தந்தையிடம் அன்புதான். ஆனா அது அன்பு இல்லை. எப்படின்னு கேட்டா, சர்க்கரை பாகு என்பது பயிற்சியினால், அதற்கான பக்குவத்தினால் தயாரிக்கப்படுவது. சரிதானே? இந்த தயாரிக்கப்படுகிற ஒன்று உலகத்திலே நீங்கள் எப்படியெல்லாம் இனிமையை பழகினாலும் அதற்கு உதவுகிற ஒன்று. தாயோடு பழகினாலும், தந்தையோடு பழகினாலும், மனைவியோடு பழகினாலும் எல்லாமே இந்த அன்பு எல்லாமே அதனுடைய ரிசல்ட் என்ன? அதோட ரிசல்ட் என்ன? இனிமை தானே, மகிழ்ச்சி தானே வாழ்க்கை. என்னுடைய தாய் நன்றாக எனக்கு உதவினால் அது ஒரு மகிழ்ச்சி, தந்தை உதவினால் மகிழ்ச்சி, மனைவி உதவினால் மகிழ்ச்சி. இது எல்லாமே ஒரே லிஸ்ட்ல வைக்க முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு பேர் பயிற்சி. ஆனா ஒரு விஷயமாகவே வச்சா அதுக்கு பேர் அன்பு. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அன்பு இல்லாது. ஏன்னா அன்பு அப்படிங்கிறது நாம இது ஒன்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம்னா, அந்த அன்புங்கிறது நமக்கு இன்னும் தெரியலங்கிறது தான் அதிர்ச்சியான விஷயம். அதனால நீங்க என்ன கோச்சிக்க கூடாது. உண்மைதான். அன்பு என்பதை நான் வாழ்க்கையில் பிடித்திருந்தால் இயற்கையாக என்னுடைய கண்ணீரில் அடுத்தவன் பிரச்சனையை பார்க்கும் பொழுது தானாக தண்ணீர் வரும். ஆனா நம்ம பிரச்சனை நினைச்சுட்டு தான் நீங்க அழுவுறீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க பிரச்சனை நினைச்சுக்கிட்டு தான் தாய் முன்னாடி அழுவுறமே தவிர. ஆனா சில பேருக்கு சினிமாவில் பார்த்து அழுவாங்க, ஆனா அவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை ஞாபகத்துக்கு அழுவோம். நான் அதை சொல்லல. நானு இயற்கையாக அது வரும். அதுக்கு பேர் தான் அன்புன்னு பேர். ஆனா அந்த இடைவெளி தான் நாம இருக்கிற இடம். ஆனா ரெண்டும் ஒண்ணு மாதிரி தெரியும், ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆனா அன்பை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பா முருகப்பெருமான் முடிய அடி அனுபவமான தகராலய ரகசியம் என்பது உண்மை என்றது தெரியும். அந்த உண்மையை நாம் அனுபவிக்கலாம். இப்ப நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், அப்பா பெருமானை இழுத்து வச்சு என்ன பேச வைக்கிறேன், எனக்கு என்ன தெரியும், அப்படியே நொந்துக்குன்னு தான் உட்காரணும். ஆனா முடிக்கும் போது பெருமான் இதை நல்லா பேச வச்சுட்டாரு தானே போனோம். அப்படி போனாதான் அதான் ஒரிஜினாலிட்டி. நான் எனக்கு எல்லாம் தெரியும், கதை அடிக்கிறேன், நான் வர முடியும். அது வந்தா சார்பு. அந்த மாதிரி தான் வாழ்க்கையை அன்பா அனுபவிக்கிறதுக்கும் அன்பு மாதிரி அனுபவிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நாம இன்னும் அதுல நிறைய சந்தேகம் வரும். அது எந்தெந்த மாதிரி வருதுன்றத அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இந்த வாரம் நமக்கு என்ன விஷயம்னா, இடையிடாமல் அன்பு என்பது வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையை பெருமான் முடித்து வைக்க மாட்டான். திருநாவுக்கரசருக்கு நரை வந்துருச்சு. ஆனா திருநாவுக்கரசருக்கு 51 வயசுக்கு பிறகு அன்பு வந்து விட்டதுனால பெருமான் அவருடைய வாழ்க்கையை முடித்து வைக்கவில்லை, முத்தி தந்து விட்டான். திருஞான சம்பந்தருக்கு 16 வயசுல வந்தது, நிறைய இல்லாமல் முத்தி தந்து விட்டான். இந்த விஷயம்தான் எப்பொழுது அன்பு உண்மையாக தெரிய வருகிறதோ அன்றைக்கு கணக்கு முடியாது, முத்தி உண்டு. இதுதான் முத்தினா சாதாரண விஷயம் இல்ல.
அந்த பூவார் செஞ்சன்னி என்கிற பெருமானுடைய முடியை அனுபவிக்கிற தகர அனுபவம் உண்டு. இந்த அடிப்படையில் தான் சுவாமிகள் நமக்கு தொடங்கி இருக்கிறார். இதை மேலும் நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.